Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். நேர்களே வணக்கம், இது சாணக்யா. மீண்டும் ஒரு முறை ஒரு சிறப்பு நேரலை. அமித்ஷா அவர்களை சந்தித்திருக்கிறார் திரு செங்கோட்டையன் அவர்கள். நிர்மலா சீதாராமன் அவர்களையும் சந்தித்திருக்கிறார். ஹரித்வாருக்கு ஆன்மீக பயணமாக அமைதியை தேடி செல்வதாக சொல்லி டெல்லி சென்றார். அது ஹால்ட்டாக மாறினது. அந்த ஹால்ட் அப்படின்றது கண்ட்ரோல் ஆல்ட்டாக மாறியதா அப்படின்றது நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. பொலிட்டிக்கல் சர்க்கஸ் அப்படின்றது பெரிய விஷயம். இந்தியாவில் ஒவ்வொரு நாளும் பிரேக்கிங் நியூஸ்னு பார்க்குறோம். இப்போலாம் ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் பிரேக்கிங் நியூஸ் வர அளவுக்கு அரசியல் அனல் கொழுந்து விட்டு இருக்கிறது தமிழக களத்தில். இந்த முக்கியமான நிகழ்வு குறித்து நமது ஆசிரியர் நம்மோடு நேரலையில் இருந்திருக்கிறார். வாருங்க கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம். செங்கோட்டையன் அவருடைய டெல்லி பயணம், ஆன்மீக தேடல், அமைதியை தேடி அப்படின்னு சொன்னார். அமைதியை தேடிட்டாரா? அவர் சொன்னது சரிதான். அந்த இடம் வேறு. அவர் நீங்கள் எல்லோரும் கொஞ்சம் சுதாரிச்சிருக்கணும். அந்த கெட்டிக்கார பத்திரிகையாளர் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஹரித்வாரில் போய் ராமர் கூட சாமி கும்பிட போகிறேன்னு சொல்லி சொல்லும்போது, ஹரித்வாரில் எதுக்கு, அயோத்திக்கு போகிறீங்களா, ஹரித்வார் போகிறீங்களா, ராமரை கும்பிட போகிறீங்களா, வேறு அப்படின்னா ஹரித்வார் போகிறேன் ராமர் சாமி கும்பிட அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவர் ஒரு குழு கொடுத்துருக்கிறார். நம்ம எங்கே போகிறோன்னு, அவருடைய புண்ணிய தலம் எது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த தரிசனமும் கிடச்சிருச்சுங்கிறத பார்க்குறோம். வெரி குட் ஆடியன்ஸ். 40 மினிட்ஸ்க்கு மேலே நடந்ததாக சொல்கிறாங்க. அந்த சந்திப்பு அஸ்வினி வைஷ்ணவ் இருந்திருக்கிறாங்க, மேடம் நிர்மலா சீதாராமன் வந்திருக்கிறாங்க, அண்டு அமித்ஷா வந்திருக்கிறாங்க. 3 பேருமே சந்திச்சிருக்கிறாங்க. ரொம்ப நேரம் விரிவாக பேசியிருக்கிறாங்க. அவர் எதிர்பார்த்தது கிடச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்பலை. ஆனால் எதிர்பார்த்தது கிடச்சதா வெளியே ஒரு செய்தி பரவும் அப்படிங்கிறனால அவருக்கு இது ஒரு அப்பர் ஹேண்டாக பார்க்கப்படும். நம்ம இந்த கலவரத்துக்கு பின்னாடி யாருமே இல்லையோ, அவர் தனித்து விடப்படுவாரோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தாண்டி இல்லை எங்களுக்கெல்லாம் பேக்கப் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பம் வெளியில் கட்டமைக்கிறதுக்கு ரொம்ப உதவும். பட் தட் வில் நாட் ஹெல்ப் ஹிம் அப்படின்னு நான் ஸ்மெல் பண்ணுறேன். ஏன்னா ஏடிஎம்கே உடைய பார்ட்டி விஷயத்துக்குள்ளே பிஜேபி எவ்வளோ தூரம் உள்ளே வர முடியும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. நான் அறிந்த வகையில் திரு செங்கோட்டையன், திரு தம்பிதுரை, இது மாதிரி நிறைய இன்னும் பேர் வெளியில் சொல்ல இந்நேரம் வேண்டாத நிறைய முக்கியமான அதிமுக பிரமுகர்கள் அவங்க தொடர்ந்து தொடர்பில் இருக்கிறாங்க. ஃபார் வேரியஸ் ரீசன்ஸ். அவங்களுடைய சொந்த நலனுக்காக, அவங்களுடைய கட்சி நலனுக்காக, தொகுதி நலனுக்காகன்னு வேரியஸ் இருக்காங்க. அவங்க எல்லாருமே ஒரு முக்கியமான பொறுப்புகளில் எம்பியா அந்த மாதிரிலாம் நடங்கிறனால அவங்களும் பிஜேபி அதை என்கரேஜ் பண்ணி பார்க்குறாங்க, வைக்கிறாங்க. திரு கமல்ஹாசன் அவர்களை பிரதமரே சந்திச்சாருங்கிற நம்ம மறந்துடக்கூடாது. அதனால் அப்படி சந்திக்கலாமா அப்படிங்கிற கேள்விக்கு அதான் அங்கே பதில். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ அது மாதிரி சந்திக்கிறாங்க. பட் இதில் முன்னாடி இந்த ஏடிஎம்கே அலையன்ஸ் அமைகிறதுக்கு முன்னாடி பிஜேபிக்கு ஒரு எண்ணம் இருந்தது. நமக்கு ஒரு வேலை தேவைப்பட்டால் நம்ம வேறு ஏதாவது நம்ம பிளான் பி ஏதாவது செய்யலாமா அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்தது. வேலுமணி செங்கோட்டையன் அந்த கான்ஸ்பிரசி தியரிஸ்ன்றது நாட் மேர் அ கான்ஸ்பிரசி தியரி. அது எல்லாமே எதுவுமே மெட்டீரியல் ஆகாத வரைக்கும் கான்ஸ்பிரசி தாங்க. நம்ம பிளான் ஏலேருந்து பிலேருந்து இசட் வரைக்கும் வச்சுருப்பாங்க. நமக்கு எப்படியுமே எல்லாருக்குமே கோ த்ரூ சர்வைவல் தான் எல்லாரும் ரொம்ப முக்கியம். சர்வைவல் வந்துருச்சுன்னா சக்ஸஸ் முக்கியம், சக்ஸஸ் வந்துருச்சுன்னா பீக் முக்கியம். இப்படி ஒன்றொன்றுமே அடுத்தடுத்த லெவலுக்கு எப்படியாவது ஒருத்தர் 100 ரூபா சம்பாதிக்கணும்னு நினைப்பான், வந்தோடனே ஒரு 1000 ரூபா சம்பாதிக்கணும்னு நினைப்பான், அப்புறம் 1,00,000 ரூபா சம்பாதிக்கணும்னு நினைப்பான். அப்போ இலக்கு அடைந்து விட்டாரா அப்படின்னா இல்லை, அடுத்த இலக்கை நோக்கி பயணிக்கிறார். அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அதிமுகவை உடைக்கணும் அப்படிங்கிறேன்னு அவங்களுக்கு கிடையாது. அதிமுக பலவீனமான அவங்களுக்கு தான் நட்டன்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ ஏதாவது தப்பாக போகுமோ அப்படிங்கிறனால எல்லாருடைய கதையும் கேட்டு வச்சுருந்தாங்க. இப்போ அவங்க 2 பேருமே ஒரே படகுல தான் பயணிக்கிறாங்க. அப்போ அந்த படகு உடையுமானால் அதிமுகவுக்கு எவ்வளவு பாதிப்போ அதற்கு சற்றும் குறைவில்லாத பாதிப்பு பிஜேபிக்கு இருக்கும். அதனால் அந்த படகை உடைக்கிறதுக்கு பிஜேபி ட்ரை பண்ணுமா அப்படிங்கிற கேள்விக்கு பதில் அங்கே இருக்குது. அவர்களே ஒழுங்காக போயிட்டு இருக்கிற ஒரு படகை உடைக்க மாட்டாங்க அப்படிங்கிறது. அப்போ திரு செங்கோட்டையன் அவர்களுக்கு பழைய நட்பு ஏற்கனவே தொடர்ந்து இருக்கிறதுனால அந்த மரியாதை கருதி ஒரு இக்கட்டான நேரத்தில் அவர் ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்கும்போது அதை இமீடியட்டாக என்கரேஜ் பண்ணி சரின்னு சொல்கிறாங்க, வாங்க அப்படின்னு. ஆனால் இந்த மெசேஜ் தப்பாக தான் போகும், நோ டவுட். ஏடிஎம்கேல இட் வில் பாஸ் எ ஷாக், அதில் டவுட்டே இல்லை. இது கட்டாயமாக அதிமுகவினருக்கு ஒரு அதிர்ச்சி அலையை தான் கொடுக்கும். தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே இதை தவறாக புரிந்து கொள்வதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கின்றன. கீழ் லெவலில் சொல்ல வேண்டியதில்லை, நான் உங்களுக்கு யாரும் எக்ஸ்பிளைன் பண்ணவே மாட்டாங்க. ஐ எக்ஸ்பெக்ட் அன்று நான் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். டெல்லி தலைமை திரு எடப்பாடி பழனிசாமிகிட்ட ஃபோனில் பேசி என்ன பேசணும் நாங்கள் அப்படிங்கிற சொல்லியிருப்பாங்க நான் நம்புகிறேன். சொல்லியிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஒரு அலையன்ஸில் வரும்போது ஒரு அன்னெசரியான ஒரு காசிப்ஸ்க்கு ஸ்பேஸ் கொடுக்கக்கூடாது. அது கீழ் லெவல்லையோ ஊடகங்களையோ வேற எங்கேயா இருந்தால் பரவாயில்ல, தலைமைக்குள்ளே அந்த சந்தேகம் வரக்கூடாது. சந்தேகம் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன்.
அதனால் அது சரி பண்ணியிருப்பாங்க சொல்லியிருப்பாங்க. பட் கீழ் லெவலில் போகாதுங்கனால அது கட்டாயமாக ஒரு ராங் சிக்னல் தான் கொடுத்துருக்கும். ஏன்னா டைமிங் எப்படி நம்ம வந்து காக்கா உட்கார பணம்பலம் விழுந்த கதையாக இருந்தாலும் அவர் பதவி பறிக்கப்படுற 2வது நாள் வந்து அவங்க சந்திக்கிறாங்க அப்படிங்கும்போது கட்டாயமாக, ஏன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய அதாவது பிஜேபிக்கான எதிர்க்கட்சியும் ஊடகங்களும் வந்து பி டீம் சி டீம் அவங்களுக்கு வந்து பாஜக தான் தலையிடுது, பாஜக தான் அவங்கள வந்து கழட்டி விடுது, உடைக்குது, சிதைக்குதுலாம் சொல்லிட்டு இருக்கோம், எந்த கட்சியும் வாழ விட மாட்டாங்க, இது மாதிரிலாம் வந்து வகையாக சொல்லிகிட்டு இருக்கும்போது இந்த ஒரு சிக்கல் வந்து அவங்களுக்கு கட்டாயமாக ஒரு பெரிய ஒரு பிரச்சனை ஏற்படுத்தும். அதை தாண்டி வந்து இந்த மெசேஜ் கரெக்டாக பாஸ் ஆகுதாங்கிற பார்க்கணும். அதை வந்து பிஜேபி சரியாக செய்யணும்னு நினைக்கிறேன். தலைமை டு தலைமை சரியான செய்தி பரப்பல் நினைக்கிறேன். தலைமைக்கு கீழே அந்த செய்தி எப்படி போகுங்கிறது நமக்கு வந்து we have to wait and watch. இதில் வந்து நீங்கள் வந்து நிர்மலா சீதாராமன் அவர்கள் இருந்தாங்க, அஸ்வினி வைஷ்ணவ் இருந்தாங்க அப்படின்றத அவர் ப்ரெஸ் மீட்லேயே சொல்லிட்டாரு. அதை தாண்டி நீங்களும் சொல்கிறீங்க இதில் நான் உங்களுக்கு ஏதோ டிப் ஆஃப் இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கிறது என்னால் புரிஞ்சிக்க முடியுது. நான் கேட்கணும்னு நினைக்கிறது இதில் நிர்மலா சீதாராமன் அவர்களை தனியாக மீட்டிங் நடந்ததா இல்லை அதே இடத்துல இருந்தாங்களா, அஸ்வினி வைஷ்ணவ் அங்கே சந்திக்க வந்திருந்தாருன்னு சொல்கிறத புரிஞ்சிக்க முடியுது. ஸோ இது 2 டிஃப்ரெண்ட் மீட்டிங்ஸாக எல்லாரும் ஒரே இடத்துல இருந்தாங்களா? அமித்ஷா வந்து எவ்வளோ பிஸியான லீடர் இந்த கண்ட்ரியில் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அவருக்கு வந்து வினாடி நேரம் கிடைக்கிறது ஒரு பெரும்பாலான விஷயம். ஒரு மினிட் ஒன்று, ஒரு செகண்ட் ஒன்று தனியாக அவரால் எடுக்க முடிஞ்சது வேறு விஷயம். அப்போ வேறு சந்திப்புகள் அங்கே ஓடிக்கிட்டே இருக்குது. அப்படி தான் அஸ்வினி வைஷ்ணவ் வர்றாரு. நிர்மலா சீதாராமன் அவர்களை வந்து இருக்க முடியுமான்னு கேட்குறாங்க, வர முடியுமான்னு. ஏன்னா அவங்களுக்கும் ஜிஎஸ்டி உட்பட இந்தியா முழுக்க ட்ராவல் அவங்களுக்கு ஜிஎஸ்டியை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அவங்க தான் பண்ண முடியாத. ஸோ வந்து அவங்க தான் இது வந்து ரைட் பர்சன் டு எக்ஸ்பிளைன் அப்படிங்கிறனால அவங்களுக்கான ட்ராவல் பிளான் இருக்குது. தமிழ்நாட்டுக்கும் வர போகிறாங்க, வந்து இந்தியா முழுக்க ட்ராவல் பண்ண போகிறாங்க. பட் இன்சிடென்ட்லி அவங்களும் வந்து இருக்க முடியுமான்னு கேட்டபோது தமிழ்நாடு விஷயங்களில் அவங்களுடைய ரோல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதிகரிச்சு வருது. ஆக்சுவலாக ஷி வாஸ் நாட் இன்ட்ரெஸ்டட். பட் வந்து ஹைகமாண்டில் கேட்டு நீ வந்து இல்லை இது உங்கள் ஸ்டேட்டு, அதனால் வந்து யூ கேன் கிவ் எ பெட்டர் பிக்சர் அப்படின்னு அவங்க கேட்கும்போது அப்போ அவங்களும் வந்து கூட இருக்கிறாங்க. ஏற்கனவே வந்து இன்சிடென்டலி திரு செங்கோட்டையன் அவர்கள் வந்து திருமதி நிர்மலா சீதாராமனை ஏற்கனவே சந்தித்தவங்க. அதனால் வந்து அவங்களுக்கு வந்து கரெக்டான அப்ரோப்ரியேட் மெசேஜ் கொடுக்க முடியும். அண்ட் ஷீ அண்டர்ஸ்டாண்ட்ஸ் தமிழ் வெல், அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா இது மாதிரி ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயங்களில் அந்த இடத்துல வந்து ஒரு டிரான்ஸ்லேட்டர் தேவைப்படுது. அப்போ தான் தே வில் அண்டர்ஸ்டாண்ட் இன் த ரைட் வே. அப்போ திருமதி நிர்மலா திரு செங்கோட்டையன் அவர்கள் தமிழில் பேச அதை திருமதி நிர்மலா சீதாராமன் சரியாக புரிந்து கொள்ள அதோடைய க்ரக்ஸை வந்து திரு அமித்ஷாட்ட சொல்ல அந்த மாதிரியான ஒரு முக்கியமான ரோல் வந்து தேவைப்படுது. அப்படி இருந்தால் தான் திரு அமித்ஷா அவர்கள் அதை சரியாக புரிந்து கொள்ளார். இல்லாட்டி வந்து இது ஏதோ கோல் சொல்கிற மாதிரியோ போட்டு கொடுக்குற மாதிரியோ பிரச்சனை மாதிரியோ வேறு ஏதாவது மாதிரி கூட புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அவர் வந்து என்ன நிலைமை என்ன விஷயம் அப்படிங்கிறது 40 நிமிஷம் ரொம்ப பொறுமையாக கேட்டிருக்கிறாங்க. திரு செங்கோட்டையன் அவர்கள் என்னெல்லாம் சொல்ல விரும்பினாரோ எல்லாமே சொல்லியிருக்கிறாரு. ஏன் ஒற்றுமையாக சேர்க்க வேணும், ஏன் வந்து ஒருத்தரையாவது கட்சிக்குள்ளே சேர்க்கணும், குறைந்தபட்சம் திரு ஓ பன்னீர்செல்வத்தையாவது கட்சியில் சேர்க்கணும், திரு டிடிவி திருமதி சசிகலா அவர்கள் அலையன்ஸில் சேர்க்கலாம், அந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் சேர்த்துருக்காங்க. அதனால் வந்து தென் மாவட்டங்களில் மட்டும் இல்லாமல் ஓவரால் அது மாதிரி எப்படி பாதிப்பு. ஸோ ஏடிஎம்கேக்கு இது எவ்வளோ நல்லது, ஏடிஎம்கேக்கு எவ்வளோ தேவை, எல்லாரும் யூனிஃபார்மாக பண்ணலாம், எல்லாரும் ஒன்று மண்ணா இருந்து பண்ணலாம்னு நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. அப்படியான்னு கேட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க எந்த விதமான ப்ராமிஸும் பண்ணலை. அவங்க வந்து ஓகே நம்ம சொல்கிறோம், நம்ம வி காட் இட், நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டோம், நம்ம செய்யலாம், சரி பரவாயில்ல பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. தே ஹேவ் நாட் கிவன் எனி ப்ராமிஸ். தட் இஸ் வாட் ஐ அண்டர்ஸ்டுட். பட் இவர் வந்து நிலைமையை கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லியிருக்கிறார். தமிழ்நாட்டில் என்ன நிலமரம், ஏடிஎம்கே ஒன்றா இருந்தால் என்ன நடக்கும், ஏடிஎம்கே ஒன்றா இல்லைன்னா எப்படி வந்து ஓட்டு சிதறும், ஏடிஎம்கேக்கே ஓட்டு விழுமா விழாதா, மற்ற சமூகங்கள் மற்ற கட்சிகள் இது மாதிரிலாம் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிறது ஓட்டில் வந்து சேலஞ்ச் வருமா, இதெல்லாம் வந்து ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருக்கிறாங்க. அதை பிஜேபி தலைமை ரொம்ப கூர்ந்து நிதானமாக அமைதியாக முழுமையாக கேட்டிருக்குது. ஏ கம்ப்ளீட் அண்ட் டெடிக்கேட்டட் ஆடியன்ஸ் அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. பட் வெதர் தே ஹேவ் ப்ராமிஸ்டு எனிதிங் அப்படிங்கிறதுல ஐ டவுட். எனக்கு வந்து அப்படி ஒரு பெரிய ப்ராமிஸ் வந்து டெலிவரி பண்ணப்பட்ட மாதிரி தெரியல. லெட் அஸ் see அப்படிங்கிற ஒரு பொறுமையான ஒரு அவர் நல்ல ஆடியன்ஸை இவருக்கு ஒரு பெரிய அந்த ட்ரிப் இட் செல்ஃப் இஸ் சக்ஸஸ் ட்ரிப். ஸோ அந்த ட்ரிப்போட ரிசல்ட் என்ன இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது. ஏன்னா வந்து அவங்க இந்த நேரத்தில் ஏடிஎம்கேக்கான எந்த வித கெடுதலும் எப்பயுமே நினச்சதில்லை, அவங்க இனிமேலும் நினைக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ வந்து 2 பேரும் சேர்ந்து ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ அவங்க காலில் குறுக்க விட்டாங்கன்னா இவங்களும் சேர்ந்து விழுவாங்கிறது பிஜேபிக்கு நல்லா தெரியும். பட் இதே போல் சேர்ந்திருக்கும் போது தான் 2021 சட்டமன்ற தேர்தலின் போது டிடிவி அவர்களை கூட்டணியில் சேர்த்துக்கலான்னு அமித்ஷா அவர்கள் பேசினது நமக்கு தெரியும். அப்படி இருக்கு இபிஎஸ் அவர்கள் மாட்டேன்னு சொன்னோன்னே அமித்ஷா என்ன செஞ்சார், இல்லைன்னு சொன்னார். அதுதான் புரிஞ்சுக்கணும். வந்து நம்ம இதில் நான் உங்களுக்கு வேறு உங்கள் கேள்வி நான் முழுமையாக உள்வாங்கிறேன். இதில் என்னென்ன அவர் ஒரு சஜஸ்டிவாக சொன்னார். ஆனால் உங்களுக்கு தெரியும் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, அவங்க கையை முறுக்குவாங்க, ஆம் டெஸ்ட் பண்ணுவாங்க, அவங்க வந்து கழுத்தை நெரிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லைங்கிறதுக்கு நீங்கள் சொன்ன அந்த 2021 உதாரணம். 2 பேரையும் வச்சு ஒருங்கிணைப்பாளர் 2 பேரையும் வச்சு சொல்கிறாங்க. ஒருங்கிணைப்பாளர் சம்மதிக்கிறார், திரு ஓ பன்னீர்செல்வம் சம்மதிக்கிறார், திருமதி சசிகலாவையும் உள்ளே கொண்டு வந்து திரு டிடிவி தினகரனையும் உள்ளே கொண்டு வந்து சரி சொல்லி சம்மதிக்கிறார். அந்த சந்தர்ப்பத்தில் கூட
அப்புறம் திரு இபிஎஸ் அவர்கள் மாட்டேன்னு சொன்னபோது அதற்கு சரின்னு சொன்னவர் திரு அமித்ஷாங்கிற பார்த்துக்கணும். தட் இஸ் ஹவு தே டீல் வித் ஏடிஎம்கே. அவங்க வந்து அப்பர் ஹேண்ட் எடுக்கிறதோ பெரியண்ணன் பாணியில் நடந்துக்கிறதோ கையை முறிக்கிறதோ கிடையாது. அவர்கள் அதிமுகவுடைய சென்டிமெண்ட்டை முழுமையாக புரிந்து கொள்கிறவர்களுக்கு உதாரணம் 2020. இது அதிமுக காரங்க புரிஞ்சுக்கணும். திரு இபிஎஸ் அவர்கள் அடமெண்ட்டாக இருக்கிறாரு, மாட்டேன்னு சொல்கிறாரு அப்படின்னு நினைக்கல. 2024 அவராக ஃபார் நோ ரீசன் கூட்டணி வெளியே போனார். ஆனாலும் திரும்ப வந்து அவரை முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிக்கவோ அவர் வீட்டுக்கு போய் சாப்பிடவோ தயங்கலை. உங்களுக்கு புரியுங்களா? நீங்கள் தானே முறைச்சிங்க, வந்தோமா ப்ரெஸ் மீட் கொடுத்தோமா போவோம்னு சொல்லி போல. அன்றைக்கி நைட்டு ஒரு வீட்டுக்கு போய் சாப்பிட வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுக்கு புரியுங்களா? அப்போ வந்து பிஜேபி இஸ் ரெஸ்பெக்டிங் த அலையன்ஸ் பார்ட்னர் ஆஸ் மச் அஸ் பாசிபிள். அது வந்து இன் ஆல் மீன்ஸ் எப்படிலாம் இருக்கணுமோ எங்கேயுமே தவறான புரிதல் வந்துடக்கூடாது அப்படிங்கிறத பிஜேபி இஸ் கிவிங் எ ரைட் சிக்னல். பட் அந்த சிக்னலை வந்து டைவர்ட் பண்ணி விடுறதுக்கு தமிழ்நாட்டில் வந்து இல்லாத ஊடகங்களே இல்லை, இல்லாத கட்சிகளே இல்லை. தே ஆர் ட்ரைங் தேர் லெவல் பெஸ்ட். அது அவங்க வந்து முழுசாக சொல்ல முடியாதுங்கனால இங்கே வந்து தவறான புரிதல் இருக்கனால இந்த டைவர்ஷன் பாலிசி வந்து பாலிடிக்ஸ் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஈடுபடுது. அந்த கொஸ்டினோட கண்டினியூஷன் தான் சார். 2021 இதே இபிஎஸ் அவர்களை முதல்வராக்கவும் இதே அதிமுகவை ஆட்சிக்கு கொண்டு வரவும் தான் அன்று அமித்ஷா வந்து ஒரு ஆலோசனையை சொன்னார். அன்னைக்கு கேட்கல, ரிசல்ட் என்னாச்சுன்றதை பார்த்தோம். அதுவே ஒரு காஸ்ட் ஆனதுன்ற ஒரு கேள்வி வர அளவுக்கு வந்தது. இப்போ அமித்ஷாவோட ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கு அப்படின்னா திமுகவை ஆட்சியில் அகற்றியே ஆக வேண்டும் என சொல்கிறார். என்டிஏ ஆட்சின்னு சொல்றாரு. அது ஒரு டிபேட்டாவே இருந்தாலும் அந்த என்டிஏ ஆட்சின்ற ஒரு கன்விக்ஷனோட அவர் சொல்றாரு, வந்தே தீரணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. அவங்க வந்து இந்த விக்டரியெல்லாம் வந்து மோடியோட வெற்றியா அவங்க வந்து காட்டுறதுக்காக அவங்க ட்ரை பண்றாங்க. 5 ஸ்டேட் எலெக்ஷன்ல முக்கியமா பாக்குறாங்க. ஸோ இப்படிலாம் பார்க்கும்போது 2021 அவ்வளோ வலியுறுத்திய அமித்ஷா இப்போ வலியுறுத்தாம இருப்பாங்களா? செங்கோட்டையன் போன்ற ஒரு சீனியர் லீடர் நேரில் வந்து சொன்னதுக்கு அப்புறம் கூட்டணி ஜெயிக்கணுன்றதுக்காக ஒருங்கிணைப்ப ஏதாவது ஒரு இது பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? வலியுறுத்தாமல் இருக்கவே மாட்டாங்க. அது ஏன் வலியுறுத்தாமல் இருக்கணும்? இன்னைக்கு வரைக்கும் என்ன சொல்றாங்க? திரு அண்ணாமலை என்ன சொல்றாரு? நீங்க எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க ஊடகங்களில்? அண்ணாமலை தான் கூட்டணி முறிவுக்கே காரணம், அவர் தான் பிரச்சனை, அவரால் தான் வந்து அதனால தான் நயனார் இதெல்லாம் சொல்றாங்க. அவர் தான் வேற யாரை விட அதிகமாக திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆட்சின்னு சொல்லிட்டார். அமித்ஷா முன்னிலையில் திருநெல்வேலியில் சொன்னது, இந்தியா டுடே கான்க்ளேவில் 4 தடவை சொன்னது. அவங்க வந்து 10 பேரை மாற்றி மாற்றி கேட்குறாங்க. உங்களுக்கு இப்போ சமரசமாயிருச்சா, உங்களுக்குள்ள பிரச்சனை கிடையாதா, நீங்கள் எதிர்த்தீங்களே, நேற்று என்ன சொன்னீங்க, இன்னைக்கு என்ன சொன்னீங்க, எல்லா கேள்வியும் திரு எடப்பாடி பழனிசாமி மையப்படுத்தி நிற்குது. எல்லா கேள்விக்கும் கண்ணாடி மாதிரி பதில் சொல்கிறார். ஆமாம், அது என்னுடைய அன்னைக்கு ஸ்டாண்டு. அவர்கிட்ட கேட்டால் அப்படி தான் சொல்லுவாங்க. நான் 6 மாதம் முன்னாடி கேட்டு தான் நான் பிஜேபி தனி ஆட்சி அமைச்சு தான் சொல்லியிருப்பேன். நான் இன்றைக்கி அதான் எனக்கு ஒன்றும் குழப்பம் இல்லை. ஆனால் மேலிடம் வந்து 10 கருத்தை கேட்டு ஒரு முடிவு எடுக்குது. அதை செய்ய வேண்டியது என்னுடைய வேலை. 2024 எனக்கு அந்த மேலிடம் தான் ஃப்ரீடம் கொடுத்துச்சு. 2021 கூட்டணி போகுன்னு சொன்னது அதே மேலிடம் தான். 2024 எனக்கு ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்தது அதே மேலிடம் தான். 2026 வாங்க அலைன்ஸில் போகணும் அதே மேலிடம். அப்போ மேலிடம் சொன்னதை நாங்கள் 21 கேட்டோம், 24 கேட்டோம், 26 கேட்போம். அப்போ இருக்கிறதுலே பெரிய கட்சி, இருக்கிறதுலே அதிக வாக்கு இருக்கிறது, ஏற்கனவே முதலமைச்சர் இருந்தது, ஆப்வியஸ் சாய்ஸ். ஸோ இன்னொரு முதலமைச்சருங்கிற கேள்வி திரு டிடிவி தினம் எழுப்பக்கூடிய எல்லா கேள்விக்கும் பதில் வந்து ரொம்ப தெளிவாக வச்சுட்டாரு திரு அண்ணாமலை. எந்த அண்ணாமலை அவர்கள் சரியாக செயல்பட்டார், எந்த நயனார் வந்த பிறகு இந்த பிரச்சனை வந்துருச்சுன்னு சொல்கிறாரோ அதெல்லாம் வந்து தெளிவாக பதில் சொல்கிறாரு திரு அண்ணாமலை, எந்த வார்த்தை குழப்பமும் இல்லாமல். ஸோ வந்து என்டிஏ ஏடிஎம்கேலேருந்து ஒருத்தர் விரைவில் அதெல்லாம் எந்த குழுவும் கொடுக்கல. கிரே ஏரியா ரொம்ப கிளியராக வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை நான் கொண்டு வரும்னு சொல்லிட்டு நாங்கள் அதுக்கு வந்து ரத்தமும் வியர்வையும் சிந்த தயாராக இருக்கிறோம் தெளிவாக சொல்கிறார். இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன கன்ஃபியூஷன் வேணும்? அப்போ பிஜேபி ஹைகமாண்ட் விரும்பும், ஆனால் அழுத்தாது. அதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கு தான் உங்களுக்கு பதில். 2021 அவங்க சொன்னாங்க, திரு இபிஎஸ் வேண்டான்னாரு, சரின்னு கேட்டுச்சு. இப்போ என்ன நினைக்கும் பிஜேபின்னு? நம்ம 21 சொன்னோம், கேட்கல, அதனால் வெற்றி வாய்ப்பு கிடைக்கல. 24 வந்து தனியாக போனாங்க, வெற்றி வாய்ப்பு கிடைக்கல. அப்போ திரு இபிஎஸ் வந்து புரிஞ்சிருப்பார், அதான் நடந்துச்சு. 26 அவர் அலையன்ஸுக்கு வந்துட்டார். அப்போ அவர் புரிஞ்சுட்டு, அப்போ எல்லாருமே ஸ்மார்ட் எனஃப். நம்ம வந்து இதில் வந்து யாருமே வந்து குழந்தைகள் கிடையாது, அரசியல் அரிச்சுவடி படிக்கிறவர்கள் கிடையாது, நம்ம ஒன்றொன்னா சொல்லி தரணும் அப்படின்ட்டு. அப்போ வந்து பிஜேபி என்ன விரும்புகிறது என்பதை ஏடிஎம்கே புரிந்து கொள்ள முடியும். நம்ம ஏற்கனவே சொன்னது போல எல்லாரும் சேர்ந்து உழைத்தால் கப்பு கிடைக்க போகிறது பிஜேபி ஏடிஎம்கேக்கு, திரு எடப்பாடி பழனிசாமிக்கு. யார் முதலமைச்சர் ஆக போகிறா யாருக்குமே குழப்பம் இல்லை. அப்போ இது வந்து பிஜேபி தெளிவாக இருக்குது, ஏடிஎம்கே தெளிவாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ அவர்கள் வலியுறுத்துவார்கள், அழுத்த மாட்டார். தேர் ஓன்ட் பி அ ப்ரெஷர். அது ப்ரெஷர் போச்சுன்னா அது வெடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது தானே செய்யுது. நீங்கள் ஒரு பலூன் இருக்குது, எவ்வளோ தூரம் ஊத முடியும், காற்று தான், ஆனால் ஒரு லெவலுக்கு மேலே ஊதுனா வெடிக்கும். அப்போ அதில் ஒன்றும் குழப்பம் இல்லை. நான் ஏற்கனவே சொன்னேன், பீலி பை சாகாடும் தான். ஒரு 2 ஓட்டு போனாலும் மொத்தமாக ஓட்டு போனது தானே. திரு செங்கோட்டையன் போனால் என்ன ஆயிரும் அப்படிங்கிறது இல்லை, ஒவ்வொருத்தர் போனாலும் இழப்பு தானே. அப்படி தான் சசிகலா போனால், அப்படி தான் டிடிவி போனால், அப்படி தான் ஓபிஎஸ் போனார், அப்படி தான் செங்கோட்டை போனார். ஒவ்வொருத்தராக போனால் 2% ஓட்டாக கழிச்சிங்கன்னா 8% ஓட்டு போயிருச்சே. ஏற்கனவே 8% ஓட்டு கீழே இருக்கிறீங்க, இன்னொரு 8% வெளியே போகுதுன்னா 16% டிஃபரன்ஸ் இல்லை. அப்படி தான் யோசிக்கும். அப்போ வந்து நாம் இங்கே உட்காந்து யோசிக்க முடியுது அப்படின்னா திரு எடப்பாடி பழனிசாமி யோசிக்காமல் இருப்பாரா? ஹி இஸ் வெரி ஸ்ரூடு பொலிட்டிஷியன். நான் பலமுறை இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறேன். திரு இபிஎஸ் வந்து வெரி ஸ்ரூடு பொலிட்டிஷியன்.
அவருக்கு பிஜேபி எப்படி கையாளணும்னு தெரியும், திமுக எப்படி கையாளணும்னு தெரியும், தன்னுடைய கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களை எப்படி கையாளணும்னு தெரியும். அவர் வந்து அதில் வந்து ரொம்ப அசர்றதே கிடையாது, ரொம்ப நிதானமாக ரொம்ப தெளிவாக முடிவெடுக்கிறாரு. திரு செங்கோட்டையன் விஷயத்தில் இன்னொரு ஸ்ட்ராங்கான முடிவு எடுப்பார்னு நினைக்கிறேன். ஸ்ட்ராங்கான முடிவுனா அடுத்த கட்டமும் ஒன்று பாக்கி இருக்குன்னு நினைக்கிறேன். அது எடுக்கிறதுக்கு ஸ்பேஸ் இருக்கு. அப்படி எடுத்த எப்பேற்பட்ட மெசேஜை தொண்டர்களுக்கு பாஸ் பண்ணும்? அதாவது கட்சியோடைய நலன் அப்படிங்கிறது வந்து ஒரு மல்டி டைமென்ஷனல். அதுக்கு வந்து சிங்கிள் ஃபேஸ் கொடுக்கணும். இதுதான் கட்சியின் நலன் சொல்ல முடியாது. கட்சியின் நலன்கிறது மல்டி டைமென்ஷனல். அதில் ரொம்ப பேஸாக இருக்கிறது டிசிப்ளின். அந்த பேஸில் நீங்கள் மாறிச்சுன்னா நீங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது. அதில் வந்து நீங்கள் வேற ஒரு ஆக்ஷனை நீங்கள் எடுக்க முடியாது. கலைஞரின் மகனாக இருந்த திரு அழகிரி எதனால கட்சியில் உரம் கட்டப்பட்டார்? திரு ஸ்டாலினை விட மூத்தவர், கலைஞருடைய பெத்த பிள்ளை. ஸோ சித்தப்பா பையன் உத்தவ் தாக்கரே, ராஜ் தாக்கரே மாதிரியான கசின் ரிலேஷன்ஷிப் கிடையாது. பெத்த பிள்ளை, மூத்த பிள்ளை. மதுரையில் போய் நின்று கோலச்சி அந்த மதுரை பெல்ட்டை வந்து கொண்டு வந்து நின்றவர், மதுரையில் அவர், சென்னையில் இவருங்கிற அளவுக்குலாம் பேசப்பட்டது. அப்படி இருந்தவர் ஏன் ஓரங்கட்ட அவருடைய ஆதரவில் ஏன் ஓரங்கட்டுவார்? அப்போ மகனாகவே இருந்தாலும் அந்த ஒரு கட்டுப்பாடுங்கிறது ரொம்ப எசென்சியல். யாராவது சேலஞ்ச் பண்ணிடுவாங்க அப்படின்னா அது வந்து கம்ப்ளீட்லி ஒரு டிஸ்மேண்டில் ஆகிடும். அப்போ அந்த 10 நாள் கெடு அப்படிங்கிறது ஒரு சேலஞ்ச் பண்ணுற மாதிரி. அது வந்து ஒரு பதவியிலேருந்து பறிப்புங்கிறது முதல் ஸ்டெப். ஸோ ஆதரவாளர்களை நீக்கிறாங்க, அது 2வது ஸ்டெப். 3வது ஸ்டெப் ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். அது என்ன மெசேஜை பாஸ் பண்ணணும் இருக்குல்ல சார்? தொண்டர்கள் எப்படி? அதுதான் நான் சொல்கிறேன்ல, வெற்றி வந்துருச்சுன்னா வேற கணக்கு, தோல்வி வந்துருச்சுன்னா வேற கணக்கு. அது வரைக்குமான பீரியட் டஃப் பீரியட் தான். அதில் ஹேண்டில் பண்ணல. இப்போ ஒரு பிளேயர் வேண்டாம்னு முடிவு பண்ணால் அந்த பிளேயருக்கான காம்பன்சேஷன் உள்ளே கொண்டு வரணும். இவ்வளோதான் ரொம்ப எளிமையான கணக்கு. அல்லது நீங்களே விளையாடணும். அப்போ எவ்வளோ தான் விளையாடுவீங்க அப்படின்னு. திரு டெண்டுல்கரால் ஒரு பீரியடில் என்னால் கேப்டன்சியும் கிரிக்கெட்டையும் ஒன்றா மெயின்டைன் பண்ண முடியலங்கிற நிலைமை வந்துச்சு. அப்போ அவர் தோனியோடைய கேப்டன்சி ஏற்று விளையாடுற அளவுக்கு போய் நின்றார். அப்போ வந்து ஆனால் கபில் தேவால முடிஞ்சது, கவாஸ்கரால் முடிஞ்சது, தோனியால் முடிஞ்சது. அவங்க ஒரு பிளேயராக இருந்துக்கிட்டு அவங்களுடைய கேப்டனாக வந்துட்டு அப்போ சில பேரால் முடியும். அப்போ என்னன்னா நீங்கள் அடுத்தவங்களுடைய நம்மளை தோனிக்கு ஏன் பெரிய பேர் கிடைச்சதுன்னா, கபில் தேவ்க்கு ஏன் பெரிய பேர் கிடைச்சதுன்னா, அவங்க வந்து கேப்டனாக மட்டும் இல்லை பிளேயராகவும் இருக்கிறாங்க. ஸோ டீம் ஒரு தத்தளிக்கும் போது அவங்க உள்ளே இறங்கி அதை வந்து எடுக்க பார்த்து அவங்க வெற்றி கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு கேப்டனாக ஆஃப் கிரவுண்ட் ஆன் கிரவுண்ட் ரெண்டுலேயுமே அவங்களால விளையாட முடிஞ்சது. அவ்வளோதான். அப்போ யூல் பி எக்ஸ்ட்ரா லோடட். அப்போ எனக்கு வந்து ஓபிஎஸ் வேண்டாம், சசிகலா வேண்டாம், டிடி வேண்டாம், செங்கோட்டையன் வேண்டாம் அப்படின்னு முடிவெடுத்தா அதுக்கான லோடை நம்ம எடுக்க வேண்டியிருக்கும். அதில் வந்து ஒன்று குழப்பம் அவர் தான் சார். நான் கப்பு அவர் தான். நம்ம பலமுறை சொல்லிருக்கோம், யார் செஞ்சுரி அடித்தாலும், யார் 5 விக்கெட் எடுத்தாலும் கேப்டனை தான் நீங்கள் கப்பை கொடுத்தாங்க. இதுதான் விதி. அப்போ முதலமைச்சர்னு யார் உட்கார வைக்கணும், அவர் தான் உட்கார வைக்கணும். அதில் ஒன்றும் குழப்பம் இல்லை. அப்போ வந்து அது என்னென்ன மாதிரி நீங்கள் வந்து ஒரு பிளே கிரவுண்டில் இருக்கிறவங்க நம்ம வெளியிலேருந்து கிரிட்டிசிஸ் 1000 சொல்லலாம் சார். சுப்புடு வந்து பாடுறதுக்கு எப்படி பாடணும் அப்படி பாடணும்னு சொல்லி சொல்லுவார். ஆனால் உள்ள பாடுறது யாருன்னு பார்க்கணும். நம்ம இங்கே உட்காந்து கிரிக்கெட் கமெண்ட் பண்ணோம், ஐயோ ஏங்க இப்படி அடிச்சார், ஏங்க அப்படி எல்லாம். நீங்கள் ஆன் கிரவுண்டில்ங்கிற வேற ஒரு கணக்கு இருக்குது. அதை திரு எடப்பாடி பழனிசாமி தான் இப்போ விளையாடுறார். அவருக்கு நிதானம் உண்டு. 1க்கு 3 சீரீஸ் வந்து ஒரு பார்த்துட்டார். 21, 24, 26 பார்த்துட்டார். அப்போ 26ல் அந்த அவுட் ஆஃப் தர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சரியாக போவார். 19, 21, 26, 24 3 பார்த்துட்டார். ஸோ 26ல் அவர் ஸ்ட்ராங்காக போவார்னு நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அப்போ இந்த மாதிரியான மிஸ்மேனேஜ்மெண்ட் சில விஷயங்கள்லாம் செட்ரைட் பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தோம், தலவாய் சுந்தரத்தை வந்து பதவி பறிச்சாங்க, பிறகு அதே பதவி கொடுத்து கொண்டு வந்தாங்க. இவ்வளோதான். ஸோ உங்களுக்கு எது சரியாக இருந்துச்சுன்னா சரி பண்ணுவாங்க. திரு செங்கோட்டையனுடைய அடுத்த கட்ட மூவ் பார்ப்பாங்க. திரு செங்கோட்டையன் தனியாக தானாக வந்து ஒரு புரட்சி பண்ண சொல்லி கிளம்பியிருக்க மாட்டார். அவர் கட்டாயம் மூத்த தலைவர்கிட்ட பேசியிருப்பாங்க. நல்லா ஒன்று கவனிக்கணும். ஏற்கனவே சொன்னேன் நான் பலமுறை, திரு செங்கோட்டையன் அவர்கள் சொன்னது தப்புன்னு இது வரைக்கும் அதிமுக உத்தரவோட கண்டிக்கல, மறந்துடக்கூடாது. சில விஷயங்கள் அன்நோட்டிஸ்டு, தட் வி ஹேவ் டு நோட்டீஸ். ஒரு தலைவரோட அது எப்படிங்க அவர் பேசுவார்? கேபி ராமலிங்கம் பேசிட்டு இருக்கிறார், பிஜேபி பேசவே கூடாது, பேசவே கூடாது பேசியிருக்கிறார். சரிங்களா? அதே மாதிரி நான் சொன்னேன், கேபி முனுசாமி சார் பேச ஆரம்பிச்சாருன்னா ஏடிஎம் பிஜேபி பற்றி அவர் கம்மியாக பேசுவாரா? ஸோ அதை நீங்கள் அந்த வேலை நமக்கு தேவையில்லை. முக்கியமான விஷயம் என்ன கவனிக்க வேண்டியது, ஏடிஎம்கே காரங்க யாருமே திரு செங்கோட்டையன் பேசியது தப்புன்னு சொல்ல, மாறாக பொதுச்செயலாளர் எடுக்கிற முடிவு கட்டுப்படுவோம், எதுவாக இருந்தாலும் பொதுச்செயலாளர் சொல்கிறதா. அப்போ அவங்க வந்து கட்சி கட்டுப்பாட்டுக்குள்ளே ஒன்று வந்து நிற்கிறாங்க. அவர் ஆதரிக்கலைங்கிறது எல்லாரும் பார்த்துட்டு இருப்பாங்க, நான் யாரும் எதிர்க்கலைங்கிறத பார்க்குறேன். உங்களுக்கு புரியல? நோ கமெண்ட் எகெயின்ஸ்ட் மிஸ்டர் செங்கோட்டையன். அது ரொம்ப. அப்போ கட்சியுடைய உணர்வை தான் சொல்லியிருக்காங்க. எல்லாரும் ஒன்றா நிற்கணுங்கிறதுல யாருக்கும் மாற்றம், 2 கோடி பேருக்கு மாற்றம் கிடையாது. அப்புறம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை தவிர. அப்போ நீங்கள் வேலுமணி என்ன நினைப்பாரு, தங்கமணி என்ன நினைப்பாரு, அப்படி நீங்கள் யோசிக்க வேண்டியதில்லை. எல்லாரும் ஒன்று தான் நினைப்பாங்க. பட் அது ஹவு அப்படிங்கிறதுல ஒரு இடத்துக்கு இடிச்சு நிற்குது. எப்படி அவர்களை சேர்க்குங்க, அதுக்கு ஒரு சுமூக தீர்வை திரு எடப்பாடி பழனிசாமியோ அல்லது அதிமுக நலம் விரும்பிகளோ அல்லது பாஜகவோ யாராவது ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா அது பாதிப்பு. நான் நினைக்கிறது திரு ஓ பன்னீர்செல்வம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தோடு இணைவது
நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இதை. யுவர் சொல்யூஷன் ஃபார் திஸ் கேஸ்? நாட் மை சொல்யூஷன், ப்ராபபிள்ஸ். ஹூ ஐ மை டு கிவ் சொல்யூஷன் டு தோஸ் ஜென்டில்மேன். நான் சொல்றது ஒரு ப்ராபபிள். இப்போ வந்து எல்லாருக்குமே எங்கே அடிச்சுன்னா சேர்க்கணுங்கிறது தான் எல்லாருக்கும் போகுது, எப்படிங்கிறது தான் எல்லாருக்கும் அடிச்சுட்டு இருக்கு. நான் ஏற்கனவே சொன்னேன் இதை, இது இப்படி தான் நடக்கும்னு. திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் திரு டிடி விதியோடு சேருவார். 2 பேரும் ஒரே கட்சியாக இருப்பாங்க. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமாகவே தொடரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அது எப்படிங்கிறத பார்க்கணும். அதில் இருந்துக்கிட்டு ஏற்கனவே திருமதி சசிகலா நம்ம சொன்னோம், ராஜமாதாவை அவங்க இருப்பாங்க. அவங்க எல்லாம் சேர்ந்து ஏடிஎம்கேவுடைய அலையன்ஸில் இருப்பாங்க, பிஜேபி கூட சேர்ந்து. பிஜேபி கோட்டால ஆப்வியஸாக இருப்பாங்க. பிஜேபி வந்து நாங்கள் வந்து உங்களை 80 சீட்டு ஜெயிச்சிருக்கோம், நீங்கள் ஒரு 150 சீட்டு போட்டிடுங்க, எங்களுக்கு 80 சீட் கொடுத்துருங்க, அந்த 80 சீட்டை நாங்கள் நின்று எங்களுக்கு கூட்டணிக்குள்ள எல்லாம் பிரிச்சுக்கிறோம். நாங்கள் இப்போ நான் ஒரு 25, ஒரு பேச்சு சும்மா நான் ஒரு 25, பாமக ஒரு 25, 50, மிச்சம் இருக்கக்கூடிய 30 அண்ணன் வாசல்லேருந்து எல்லாருக்கும் நாங்கள் சேர்த்து பிரிச்சுக்கிறோம். ஸோ ஸ்மூத். உங்களுக்கு ஒரு 150 சீட் இருக்குது, எங்களுக்கு ஒரு 80 சீட் இருக்குது. நம்ம வந்து யார் போடாமல் நாங்கள் வந்து யார் ரெட்டலை சின்னத்தில் நிற்க விரும்புகிறாங்க, யார் தாமரை சின்னத்தில் நிற்க விரும்புகிறாங்க, யார் சொந்த சின்னத்தில். ஸ்மூத் சொல்யூஷன் இஸ் தேர். ஸோ அதில் வந்து ஏடிஎம்கேக்கு எந்த உறுத்தலும் இருக்காது, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு எந்த உறுத்தலும் இருக்காது. திரு டிடி விதனம் சொல்லிட்டாரு எங்களுக்கு ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அதான்னு. அப்போ நம்ம வந்து இது ஒரு ஸ்மூத்தாக போகிறதுக்கான வாய்ப்பு. ஏன்னா எப்படி அகாமடேட் பண்ணுறதுங்கலாம் திரு ஓ பன்னீர்செல்வத்தை ஏடிஎம்கேல சேர்க்கணுங்கிறது எல்லாருடைய கோலாக இருக்குது, எல்லாரும் குறிக்கோள். அது வந்து திரு இபிஎஸ் ரொம்ப தயங்குறாரு, கிட்டத்தட்ட மாட்டேங்கிற இடத்துல இருக்கிறார். அதெல்லாம் முடிஞ்சு போச்சுங்கன்றார் அவர். வந்து அது வி ஹவ் கிராஸ் தட், அடுத்த விஷயம் பேசுங்கன்னு வந்துட்டார். அலையன்ஸை பொறுத்தவரைக்கும் நம்ம அப்புறம் பார்ப்போங்கிற இடத்துல இருந்தார். அப்போ வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அலையன்ஸாக வந்து நிற்கும் போது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்காது. இன்னும் எலெக்ஷனுக்கு பிறகு நம்ம நிறைய விஷயங்கள் பேச முடியும் அப்படிங்கிறனால இருப்பாங்க. ஸோ இதுதான் அவங்களுக்கான ஒரு சொல்யூஷன் கன்வெர்ட் நிற்கிறதா நான் அறிகிறேன். அது பார்க்கணும் என்ன வருதுன்ட்டு. இது நம்ம போன வீடியோட தலைப்பில் வந்து இது வந்து டெல்லிக்கு தெரிந்தே நடக்கிறதுன்னு வார்த்தையில் விளையாண்டுருந்தோம். நம்ம வந்து இட் வாஸ் பியூர்லி அன்இன்டென்ஷனல். பட் ஆனால் இந்த விஜயத்திற்கு பிறகு, இந்த பயணத்திற்கு பிறகு இப்படி ஒரு கான்ஸ்பிரசி தியரி ஓடுகிறது. டோட்டலாக செங்கோட்டையனருடைய போர்க்குழல் எழும்பினதுலேருந்து இப்போ வரைக்கும் எல்லாமே வந்து அதை டிடி விதிநகரன் வெளியில் போனதுலேருந்து எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆர்கஸ்ட்ரேட்டட் பை பிஜேபி தான் இது இயக்குகிறது. எதற்கு அப்படின்னா டிசம்பர் வாக்கில் நாங்கள் தான் செட்டில் பண்ணோம், கூட்டணி ஆட்சிக்கு நாங்கள் தான் தள்ளுவோம் அப்படின்ற அந்த மோட்டிவுக்காக பிஜேபி இது ஆர்கனைஸ் பண்ணுது அப்படின்னு கூட்டணிக்கு வெளியில் இருக்கக்கூடிய சிலர் வந்து இது பண்ணுறாங்க. ஒன்று எல்லாமே தெரிந்தது தான் அப்படின்னு நம்ம வார்த்தையில் விளையாடலை, நம்ம தெரிஞ்சுதான் சொல்றோம். இந்த கான்ஸ்பிரசி தியரி வந்து பிஜேபி அதிமுக ஆதரவாளர்கள் சொல்லல, எல்லாமே தெரிந்துதான்ங்கிறத நம்ம இப்பயும் உறுதிப்படுத்துறோம். அதில் நமக்கு ஒன்றும் குழப்பம் இல்லை. தெரிஞ்சிருக்கிறது வேற, ப்ளே பண்ணுறது வேற. இப்போ ரங்கராஜ் பாண்டே ஒரு 4 மீட்டர் சொன்னார், அவர் சொன்ன 4 மீட்டர் அப்படியே நடந்துருச்சுன்னா அவர் நடத்தினார்னா நானே நம்ப மாட்டேன். உங்களுக்கு புரியுங்களா? அவர் சரியாக கணிச்சிட்டு வராருன்னு புரிஞ்சுக்கணும். அப்படிதான் நான் சொன்னது எல்லாமே மேலிடத்துக்கு தெரிஞ்சுதான், டெல்லிக்கு தெரிஞ்சுதான் நான் சொன்னேன். எல்லாமே டெல்லி தான் பண்ணுதுன்னு சொல்ல, அதுதான் நீங்கள் வார்த்தை விளையாட்டு அல்ல, அது தெரிந்து சொல்லக்கூடிய வார்த்தை. என்ன, டெல்லி இஸ் அவேர் ஆஃப் வாட் இஸ் ஹேப்பனிங், அதான் நம்ம புரிஞ்சுக்கணும். டெல்லி இஸ் டூயிங் ஆல் திஸ் திங்ஸ் இல்லை, அந்த ரெண்டுக்கு மேலே வித்தியாசம். டெல்லி இஸ் டூயிங் ஆல் திஸ் திங்ஸ் அப்படிங்கிறதுக்கும் டெல்லி இஸ் அவேர் ஆஃப் ஆல் திஸ் திங்ஸ் வித்தியாசம். டெல்லிக்கு இது எல்லாமே தெரியும், இது எப்படி போகுதுன்னு ஈஸியாக. அவங்கள்ட்ட வந்து ஒன்றுமே இல்லைங்க, அவங்கள்ட்ட ஐபி இருக்குங்க, அவங்கள்ட்ட வந்து உள்ள நல்ல ஆட்கள் இருக்காங்க, ஏடிஎம்கேலே பேசக்கூடிய ஆட்கள் நிறையா இருக்கிறாங்க, பிஜேபியில் பேசக்கூடிய ஆட்கள் இருக்காங்க, தமிழ்நாட்டில் அவங்களுக்கு ஒரு பெரிய கட்சி இருக்குது, அவங்களுக்கான ஆட்கள் இருக்குது. அவங்க வந்து எல்லாத்தையுமே அண்ணாமலைகிட்ட கேட்பாங்க, ராஜாட்ட கேட்பாங்க, நயினார்கிட்ட கேட்பாங்க, சிபிஆர்கிட்ட கேட்பாங்க, பொன்னார்கிட்ட கேட்பாங்க, சிபிஆர்கிட்ட போய் கேட்க மாட்டாங்க, பொன்னார்கிட்ட கேட்பாங்க, இந்த மாதிரி எல்லா பெருமக்கள்கிட்டையும் கேட்பாங்க. ஸோ அவங்களுக்கு கேட்டு அவங்கள்ட்ட பல்ஸ் பார்ப்பாங்க. இதில் இருக்க அவங்களுக்கு ஃபீட் பண்ணுறதுக்கு ஆள் இருக்குது, இங்கே நடக்கிற சொல்கிறக்கு ஆள் இருக்குது, ஐபி இருக்குது, இன்டெலிஜென்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. அப்போ அவங்களுக்கு தெரியும். அப்போ டெல்லி இஸ் அவேர் ஆஃப் திஸ் திங்ஸ், டெல்லி இஸ் டூயிங் திஸ் திங்ஸ் நான் சொல்லலாம். ஓகே, இதில் வந்து பிஜேபியோட ஹை கமாண்டுக்குன்னு ஒரு கண்டிப்பாக ஒரு கிரிப் இருக்கும்ல, அவங்களுக்கு நீங்கள் மேலிட பொறுப்பாளர்கள் இருக்காங்க. இங்கே பிஎல் சந்தோஷ் வந்து அவர் சவுத்து ஃபுல்லாக வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாரு. இங்கே வந்து இங்கேருந்து ஃபீலர்ஸ் கொடுக்குறவங்களும் இன்புட்ஸ் கொடுக்குறவங்களும் இருக்காங்க ஒருத்தரும். அவங்களாம் வந்து இதில் விஷயத்தில் செங்கோட்டையன் அவர்களுக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னதுனால தான் பார்க்க நடந்திருக்கோ, அவங்க ஒரு பாசிட்டிவ் சிக்னல் கொடுத்தனால தான் நடந்தது. தமிழ்நாட்டில் பிஜேபி தலைவர்கள் யாருக்குமே தெரியாது இவர் சந்திக்க போகிறாருன்னு, மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் உட்பட. அதெல்லாம் தெரிஞ்சிருந்துச்சுன்னா கேபி ராமலிங்கம் இந்த மாதிரிலாம் சத்தமாக பேசியிருக்க மாட்டார். திரு நயினார் நாகேந்திரன் அதற்கெல்லாம் வாய்ப்பு இல்லைங்கிறத சொல்லியிருக்க மாட்டார். ஸோ தேவர் ஆல் க்ளூலெஸ். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இது டெல்லிக்கும் அவருக்கும் நேரடியாக நடந்த ஒரு சந்திப்பு. இவர்கள் மூலமாக, யார் மூலமாகவும், திரு நயினார் சொன்னார்ல, ஓபிஎஸ் ஏன்ட்ட கேட்டிருந்தாருன்னா நான் பண்ணியிருப்பேன்னு, அப்படிலாம் யார்ட்டையும் கேட்கல. அவர் நேராக டெல்லி கேட்டார், டெல்லியில் வந்து சரி வாங்க அப்படின்னு சொல்லி. என்ன காரணம்னா இவர் நீண்ட நாள் நண்பர். திரு ஓபிஎஸ்க்கு அதுதான் நம்ம ஏற்கனவே சொன்ன, திரு ஓபிஎஸ் அவர்கள் வந்து இங்கே யார்ட்டையும் மல்லு கட்ட வேண்டியதே இல்லை. ஓபிஎஸ் வந்து டெல்லி கூப்பிட்டு, தலைவா நான் உங்களை பார்க்கணும்னு சொன்னாங்கன்னா 10 நிமிஷம் வேலை. அவங்க வந்து இங்கே யாருமே அங்கே தடுக்க போகிறது இல்லை, அவங்களுக்கு எல்லாருமே தெரியும். திரு டிடிவி ஒருத்தர் மட்டும்தான் இன்றைக்கி டெல்லியோட எந்த கான்டாக்ட்லாம் இருக்கிறார். இஃப் ஐ எம் நாட் ராங், அவரே சொன்னது போல் டெல்லிக்கு வாங்க உங்களை கூட்டு போகிறேன்னு அவர் சொன்ன போது, நான் டெல்லியில் வந்து பார்த்துட்டு என்ன செய்ய போகிறேன்,
பிரச்சனையோ எனக்கும் ஏடிஎம் கேட்கும். அதை அவங்க அங்கேருந்தே பண்ண முடியும். நான் கன்வின்ஸ் ஆகிறதுக்கோ, நான் குளிர்றதுக்கோ, நான் வந்து பார்க்குறதுக்கோ, அப்பா அமித்ஷா பாட்டுன்னு சொல்லி எனக்கு ஒன்றுமே கிடையாது. எனக்கு இந்த சந்திப்புனால எனக்கு எந்த பலனும் கிடையாது. நான் கூட்டணியில் இருக்கிறேன்னு சொல்லிட்டேன். இஃப் அட் ஆல் யூ வாண்ட் டு கன்வின்ஸ், யூ ஹேவ் டு கன்வின்ஸ் இபிஎஸ். ஸோ ஐ ஹவ் நத்திங் இன் மீட்டிங் தெம்னு அந்த சந்திப்பை வந்து ரொம்ப கௌரவமாக தவிர்த்தார் திரு டிடிவி. மாட்டேன்னு சொல்லிட்டு இல்லை, அதனால் அதுக்கு தேவையில்லை பாசன. திரு அண்ணாமலை அவர்களுடைய நட்புலேயே அதை முழுக்க அவங்க வந்து தெளிவுபடுத்துறாங்க. அவங்களுக்கு எந்த குழப்பமும் இல்லை, என்ன சொல்லணுமோ அதை நேரடியாக பாஸ் பண்ணிடுறாங்க. அது மெசேஜ் அங்கே பாஸ் ஆகிறது கிளியராக இருக்குது. ஸோ அவர் இன்னொரு ஹேண்டு டெல்லியிலேருந்து வந்து நீங்கள் சொன்ன பழைய சிடி ரவியோ, இன்றைக்கி இருக்கிற ரெட்டியோ, இன்றைக்கி இருக்கிற அரவிந்த் மேனனோ, எஃப்எம் மேடமோ, யாருடைய எதுவுமே தெரியல. அவருமா டேரெக்டாக வந்து அண்ணாமலைகிட்ட சொல்கிறார், அண்ணாமலை பார்த்துக்கிறார், முடிஞ்சு வச்சுக்கிறார். வந்து அன்றைக்கி 2024 அலையன்ஸ் அமைஞ்சது இன்றைக்கு வரைக்கும் டெல்லிக்கு ஒரு முறை விட போகாத ஒரே தலைவர் திரு டிடிவி. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா அவர் இங்கே என்ன கேட்குறாரோ அது முடிஞ்சு வச்சு. இப்போ இந்த இடத்துல வந்து ஏடிஎம்கே அலையன்ஸில் அவருக்கு ஒரு இட்சிங் இருந்துகிட்டே இருந்துச்சு, அதை ஒரு கிளியர் பண்ணல. அப்படிங்கும்போது அவங்க ஒரு சின்ன பண்ணுறாரு, அதுவும் சரி பண்ணுவாங்கிறது தான் பாயிண்ட். அப்போ வந்து இதில் என்ன, டெல்லிக்கு ஒரு ஹோல்டு இருக்குது அப்சர்வரா. அவங்க இதை பண்ணுறாங்கிறத நான் ஏற்கல. ஏன்னா நான் ஏற்கனவே முதல்ல சொன்னேன், அவர்களுக்கு தான் நட்டம். இன்னைக்கு அதிமுக பலவீனப்பட்டால் முதல் பலவீனப்பட போகிறது பிஜேபி. ஏன்னா பிஜேபி இன்னைக்கு அதிமுகங்கிற ஒரு மரத்தில் படர்ந்திருக்கக்கூடிய ஒரு கொடி. அப்போ அந்த மரம் இருந்தால் கொடிக்கு நல்லது, மரம் இல்லாட்டால் கொடி வளரும். ஆனால் மரம் இருந்தால் நல்லது. மரம் இல்லைன்னா திரும்பி முதல்ல நீங்கள் ஒரு மரம் தேடணும். அது வந்து இருக்கக்கூடிய 6 மாத கேப்பில் தட் இஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன். அண்ட் நீங்கள் தானே உருவாக்குனீங்க. ஸோ முதல்ல வந்து இந்த ஏடிஎம்கேவை உடைக்குது பிஜேபிங்கிற அந்த கான்செப்டை எவ்வளோ அபத்தமானதுங்கிறத புரிஞ்சுக்கணும். அதை அவங்க ஏன் செய்வாங்கன்னு யோசிக்கணும். அவர்கள் தான் இந்த கட்டடத்தை கட்டுறாங்க, அவங்க ஏன் கொண்டு வச்சு தவிர்ப்பான்னு பார்க்கணும். அப்போ ஏடிஎம்கே பலவீனம் அடைந்தால் பிஜேபிக்கு நல்லது. எஸ், நோ டவுட். ஆமாம், எப்போன்னா ஏடிஎம்கே பிஜேபி தனியாக இருந்தா புரியுங்களா. இந்த பக்கம் டிஎம்கே அலையன்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்குது, இந்த பக்கம் விஜய், இந்த பக்கம் ஏடிஎம்கே, இந்த பக்கம் பிஜேபி, இந்த பக்கம் சீமான், அப்படின்னு 4 பிரிஞ்சிருக்கும் போது நம்பர் 2 யாருங்கிறது போட்டி. அப்போ நம்பர் 2 ஏடிஎம்கேட நான் தாங்கிறதுக்காக பிஜேபி சில முயற்சிகள் பண்ணலாம். இப்போ நம்பர் 2க்கு போட்டி இல்லை, இப்போ நம்பர் 1க்கு போட்டி. அப்போ அவர்கள்லாம் ஒன்று சேர்ந்து நம்பர் 1 இருக்கிறாங்க, நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்து நம்பர் 1 ஆவாங்கிறது தான் பாயிண்ட். அதனால் ஏடிஎம்கேவுடைய கட்சியை சிதைக்கிறதுக்கான முயற்சியில் பிஜேபி இல்லை. பட் ஹவு இட் வில் பி அண்டர்ஸ்டுட் பை ஏடிஎம்கே ஹை கமாண்ட் அண்ட் அதர் லீடர்ஸுங்கிறது ஐ டவுட். நான் புரிஞ்சுக்கிட்டது மேலிடத்துக்கு சரியான மெசேஜ் பாஸ் பண்ணப்படும். அது ஒரு டாப் 4-5க்கு ஒரு கிளியர் மெசேஜ் கொடுக்கும். அதனால திரு இபிஎஸ் வந்து எக்ஸ்ட்ரா இன்னொரு ஸ்டெப் போவார். இதையும் செக் பண்ணி பார்த்துருவோம், என்ன ஆகுதுன்னு பார்த்துருவோம் அப்படிங்கிறதுக்காக. அது தென் அதோட கான்சிக்வன்சஸ் நம்ம ஹேவ் டு சீ. இதே போல் எப்படி பிஜேபி ஹை கமாண்ட் மேலே இந்த விஷயத்தை அவங்க தான் பின்னால் இருந்து இயக்குகிறார்கள்னு ஒரு 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 கான்ஸ்பிரசி ஆங்கிள் புஷ் செய்யப்படுதோ, அதே போல் இன்னொரு கான்ஸ்பிரசி ஆங்கிள் டு பி வைல்டு இது வந்து நிறைய சோஷியல் மீடியாவில் வருது. இந்த கொஸ்டின் வந்து எப்படி இருக்குன்னு நீங்கள் எப்படி யோசிப்பீங்கன்னு தெரியல. திரு அண்ணாமலை அவர்கள் தான் பண்ணுறாருன்னே நிறைய பேர் சொல்கிறாங்க. வேணும்னு அண்ணாமலை அவர்கள் தான் டிடிவி தினகரன் வெளியில் அனுப்புகிறாங்க, அவர் தான் வந்து இதை பண்ணுறாங்க, அவர் தான் வந்து செங்கோட்டையன் அவர்கள் இது பண்ணுறாங்க அப்படின்ட்டு திருப்பி திரு அண்ணாமலை அவர்கிட்டயே இந்த கான்ஸ்பிரசி ஆங்கிளில் அவர் மேலே திணிக்கிறாங்க. அண்ணாமலை வந்து ஒரு ஈஸி ஸ்கேப் கோட். அதாவது வந்து அவர் மட்டும்தான் எவ்வளோ அடித்தாலும் தாங்கக்கூடியவர், அவரால் மட்டும்தான் வந்து ஹீ கேன் கிவ் எ குட் கம்பேக். அதனால் வந்து தே ஆர் ட்ரைங் தேர் பெஸ்ட். அது வந்து திரும்பி ஒரு அடித்தா வந்து இறை விழுந்துருச்சு அப்படின்னா உள்ள எவ்வளோ அடித்தாலும் விழ மாட்டுதுங்கும் போது திரும்ப அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அது உங்களுக்கு அந்த இறை விழுற வரைக்கும் தேவல் ட்ரை. நம்ம வந்து 1 அடித்தா 1 விழுந்துருங்கிறத பார்த்துருக்குறோம். இன்னும் 9 அடித்து விழ மாட்டுதே அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அவர் வந்து ஒரு சிதப்புரைங்கன்னு நிற்கிறார், அசராம நிற்கிறார் அப்படின்ட்டு. நான் உங்களுக்கு இப்போ தான் சொன்னேன் இதுக்கான கேள்விக்கான பதில் முன்னாடியே. ஒன்று, திருநெல்வேலியில் அவர் தான் வாலண்டியர் பண்ணார். இன்னும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா க்ளூ கொடுத்துறேன். திருநெல்வேலியில் திரு அமித்ஷா அவர்கள் திரு எடப்பாடி பழனிசாமி பேரை சொல்லலை, சரிங்களா. ஆனால் அதே திருநெல்வேலியில் அமித்ஷாவுக்கு முன்னாடி பேசிய திரு அண்ணாமலை அவர்கள் உயிரை கொடுத்து ஒவ்வொருத்தரும் உழைக்கணும், அண்ணன் எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்குவதற்காக. இதுக்கு மேலே கிளியராக அதை ஸ்டேட்மெண்ட் இருக்குமா? ஏதாவது இடையில ஒரு பேர் எல்ஓபினாரு, பொதுச் செயலாளர்னாரு, எதிர்க்கட்சி தலைவர்னாரு, தெளிவாக சொல்லிட்டார். ஒரு விஷயமாக நேற்று உடைய இந்தியா டுடே கான்க்ளேவ் சொன்னேன், ஒரு அரை மணி நேர கான்வர்சேஷன் இதுலேயே மையமாக நடக்குது. உங்களுக்கு அதிமுக கூட்டணி உடன்பாடு இருக்கா, உங்களுக்கு அதிமுக பிடிக்கலையா, ஆர் யூ ஓகே வித் இட், நீங்கள் தனியாக போக நினைக்கலையா, உங்களுடைய ஃபியூச்சர் என்ன, எல்லாமே கேட்டாச்சு. ½ அன் ஹவர் இதுலேயே ரொம்ப தெளிவாக தெளிவாக என்னுடைய இடம்ன்றார். புரியல. வேற ஒரு விஷயம் நம்ம யோசிப்போம். திரு அண்ணாமலை அவர்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய உயரத்தை தொட முடியும், இதை ஒன்று யோசிப்போம். திரு சிபி ராதாகிருஷ்ணன் இன்னைக்கு வந்து ஒரு கட்சியுடைய சாதாரண தொண்டராக இருந்தவர் சின்னதாக போஸ்ட்டாக வந்து ஒரு எம்பி ஆகி ஒரு ஆளுநராகி இன்னைக்கு வந்து குடியரசு துணைத் தலைவராக நிற்கிறார். இவ்வளோ உயரம் தொட முடியுது. எதனால? அவர் பிஜேபியில் இருக்க ஒரு நாள். தமிழ்நாட்டில் திமுக இருக்கக்கூடிய ஒருத்தர் அதிமுக ஒருத்தர் இந்த உயரம் தொட முடியுமான்னு பார்க்கணும். அப்போ ஜஸ்ட் பிகாஸ் யூ ஆர் இன் நேஷனல் பார்ட்டி யூ கேன் ரீச். நம்ம ஊரில் இருந்த ஒரு சாதாரணமான எம்பி மாணிக் தாக்கூர் இன்னைக்கு வந்து ராகுல் காந்தியோட வலதுகரமாக நிற்கிறார். நேஷன் வைடில் எல்லா தலைவர்கிட்டையும் அவரால் பேச முடியுது. மாணிக் தாக்கூருங்கிற இங்கே இருக்கக்கூடிய சின்ன வயசு பிள்ளை.
அந்த பிள்ளை எப்படி எல்லார்ட்டையும் பேசுனா அந்த நெட்வொர்க் அது வந்து ராகுல் காந்தியால் கிடைக்கக்கூடியது, நேஷனல் பார்ட்டியால் கிடைக்கக்கூடியது. கிட்டத்தட்ட கொரோடான்னு நினைக்கிறேன். ஆமாம், அப்போ ஒரு பிரைம் மினிஸ்டர் மெட்டீரியல் அப்படின்னு விமர்சிக்கப்படுற அப்படின்னு சொல்லப்படுற அளவுக்கு நிற்கக்கூடிய ஒரு அண்ணாமலை இன்னைக்கு தான் 40 வயசு, இன்னும் 30 வருஷ கெரியர் மட்டுமே இருக்குது. அப்போ அவ்வளோ தூரம் எங்கே போக முடியும் ஒரு பேச்சு. அவர் வந்து நாளைக்கு இதை உடைக்கிறாரு, எல்லாம் பண்ணுறாரு, தனி கட்சி ஆரம்பிக்கிறார். என்ன பண்ணுவார்? முதலமைச்சர் கூட ஆக முடியாது. தனி கட்சி ஆரம்பிச்சு அவர் எங்கே முதலமைச்சர்? அவர் விஜய் பின்னாடி போகணும். விஜய் பின்னாடி போகல. இன்னைக்கு வரைக்கும் தெளிவாக சொல்லிட்டு இருக்கிறார். ஒரு விஜய் பார்ட் டைம் சனிக்கிழமை பாலிடிக்ஸ் நடத்தலாம்னு நினைக்கிறாருன்னு இந்த சுற்றுப்பயணத்தை நீங்கள் விமர்சிச்சிருக்கார். அப்புறம் எப்படி அவர் விஜய் பின்னாடி போவார் நினைக்கிறீங்க? அவர் ஒரே ஒரு கமெண்ட் நேரடியாக பகிரங்கமாக சொன்னார் லண்டன் போகிறதுக்கு முன்னாடி பிஜேபியோட கூட்டத்தில். அதையே இன்னும் சுற்றிக்கிட்டு இருக்காங்களா, அன்னைக்கு சொன்னீங்களே சொல்லிட்டு இருக்காங்க. புரியுங்களா? அப்போ இப்போ இன்னைக்கு பதில் கொடுத்துட்டாரு. அதான் சொல்ல. அப்போ இந்த வரிசையாக சொல்லிட்டே போனால் எப்படி இருக்கும்? அப்போ அவருக்கு ரொம்ப தெளிவு இருக்குது. நான் வந்து ஒரு தெளிவான காரியகர்த்தா, நான் வந்து கட்சி ஹைக்கமாண்ட் சொல்கிறேன். என்னுடைய ஐடியா அவர் தான் சொன்னார். அமித்ஷாட்ட நான் பேசினேன்னு சொல்கிறாரு. அமித்ஷாட்ட என்ன பேசினேங்கன்னு சொல்லியிருக்கிறார். தமிழ்நாட்டு நிலவரத்தை ரொம்ப விரிவாக அவர்கிட்டையும் கேட்டிருக்கிறார் அமித்ஷா. இவர் ரொம்ப தெளிவாக விளக்கி சொல்லியிருக்கார். என்னென்ன ஆகும், என்னென்ன ப்ராபபிலிட்டி, இப்படி போனால் என்ன ஆகும், அப்படி போனான்னு எல்லாமே ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறார். அப்போ அவங்களுக்குள்ள ஒரு பெரிய கிளாரிட்டி இருக்குது. அப்போ அவரையே வந்து ஓடிட்டு இருக்கிற கப்பலில் நடு ரோட்டில் குதிக்கணும். அவருக்கு எல்லாமே ஸ்மூத் சீலிங்காக இருக்குது, எல்லாமே அவர்கிட்ட கொடுத்துருக்காங்க. அவர் எலெக்ஷனில் போட்டிட்டா சொல்லு, நான் போட்டிடுவேன், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு நான் செய்வேன், எனக்கு எந்த குழப்பமும் இருக்கிற ஹைகமாண்ட் சொல்ல நான் அப்படியே செய்வேன்றார். ஹைகமாண்ட் சொல்கிறத செய்வேன்னு சொல்கிறாரு. திரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக்குவேன்றாரு. எது? திரு டிடிவியோடைய பேட்டிக்கு பிறகு. நல்லா புரிஞ்சுக்கணும். அவங்க வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி குழப்பமான சுச்சுவேஷன் இருக்குது, அதெல்லாம் சரியாகும், எல்லாரும் திரும்ப வருவாங்க, நாங்கள் ஜெயிப்போம், திமுக தோற்கடிப்போம், எங்களுடைய பீக் அதே நான் பாண்டியன் 100 முறை சொன்னேன், அதே டிசம்பர் ஜனவரியில் எங்களுடைய பீக் வருவோம், அப்போ எங்களுக்கெல்லாம் உள்ளே வருவாங்க. அப்போ நீங்கள் பாருங்கள், பிரதமர் 10 தடவை வருவார், மோடி அமித்ஷா 10 தடவை வருவார், அப்போ நாங்கள் எங்களுடைய பீக்கை நாங்கள் தொடுவோம், அப்போ தான் எங்களுக்கு வந்து ஓட்டு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும், அதை நாங்கள் பிளான் பண்ணி வச்சுருக்கோம் சொல்லுவேன். இவ்வளோ தூரம் கால்குலேட் பண்ணுறீங்க. என்ன பண்ணுவார்? இப்போ இவர் வந்து ஏடிஎம்கே உடச்சி டிடிவி என்கரேஜ் பண்ணி ஓபிஎஸ் என்ன பண்ண போகிறாரு? ஏடிஎம்கே தோற்கும், அப்போ பிஜேபி தோற்கும்ல. அப்போ பிஜேபி தோற்கிறத அண்ணாமலை செய்கிறத ஹைகமாண்ட் எப்படி பார்க்கும்? நான் உங்களை சொன்னேன், தமிழ்நாட்டில் அதிமுக நடக்கிறது எல்லாமே பிஜேபிக்கு தெரியுன்ற. அப்போ பிஜேபியில் நடக்கிறது தெரியாதா? நீங்கள் எப்படி திரு அமித்ஷாவை அவ்வளோ அண்டர்எஸ்டிமேட் பண்ணுறீங்க? நான் அண்ணாமலை அவர்கள் ஓரங்கட்டப்பட்டிருக்கிறாரோன்னு சொல்கிறவங்கள்ட்ட எல்லாமே அதான் சொல்லுவேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அண்ணாமலை அவர்களே உங்களுக்கு தெரியாத போது கண்டுபிடித்தது பிஜேபி. உங்களுக்கு எத்தனை வருஷம் அண்ணாமலை தெரியும்? 4 வருஷம். 4 வருஷம் முன்னாடி உங்களுக்கு யார் தெரியும்? அப்போ 4 வருஷம் முன்னாடியே இது ஒரு மரம்னு கண்டுபிடிச்சு ஒரு விதையை தூக்கி எடுத்து போட்டது வந்து பிஜேபி. அவங்க கொண்டு ஒரு பேராஷூட் லேண்டிங் பண்ண போய் தான் உங்களுக்கு தெரியும். அப்போ வெளிச்சத்துக்கு வராத திரு அண்ணாமலை மீது வெளிச்சம் பாய்ச்சிய பாஜகவுக்கு அவர் எப்படி பயன்படுத்தணும் தெரியாதா? அப்போ இதெல்லாம் இவர்கள் பயன்படுத்துகிற கான்ஸ்பிரசி எப்படியாவது வந்து நம்ம வந்து பண்ணிடணும். அதான் சொல்லுவானே, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணி கட்சிகளும் அவர்களுக்கு அதிகாரப்பூர்வமற்ற கூட்டணியில் இருக்கக்கூடிய ஊடகங்களும் ரொம்ப தெளிவாக செய்யப்பட்ட நெரேட்டிவ். அதில் வந்து யாராவது ஒருத்தர் வந்து அங்கங்கே ஒரு நெரேட்டிவ்ல ஈல்ட் ஆகி ஒரு கேள்வி கேட்டாங்க, பதில் சொன்னாங்க, ஒரு வார்த்தை 2 விட்டுறாங்க, அதை அப்படியே ஊதி பெருசாக போயிட்டு அவ்வளோதான். அண்ணாமலை அவர்கள் இது செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. முதல்ல பிஜேபி செய்ய வேண்டிய அவசியம் இல்லைன்னா அப்புறம் அண்ணாமலை எப்படி சொல்றாரு? அப்போ அண்ணாமலை செஞ்சாருன்னா பிஜேபிக்கு எதிராக செய்கிறாருன்னு ஆகும். பிஜேபி அதை விரும்பலை, பிஜேபி செய்யலை, ஏடிஎம்கே உடஞ்சா பிஜேபிக்கு நட்டம், இதில் யாருக்கும் குழப்பம் இல்லை. அப்போ பிஜேபிக்கு நட்டம் வரக்கூடிய ஒரு விஷயத்தை எப்படி அண்ணாமலை செய்வார்? அப்படி அண்ணாமலை செஞ்சாருன்னா பிஜேபி எப்படி விடும்? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டைமென்ஷன் வேறு இருக்குது. திரு பொன் ராதாகிருஷ்ணன் மாநில தலைவராக இருந்தால் வேறு மாதிரி செயல்படுவார், திரு நயினார் நாகேந்திரன் வேறு மாதிரி செயல்படுறார், திரு அண்ணாமலை வேறு மாதிரி செயல்பட்டார். அதை நம்ம கிளியராக பார்த்துருக்குறோம். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைரக்ஷன் இருக்குது, ஒரு டைமென்ஷன் இருக்குது. அப்படின்னா அது வந்து பிளந்து போய் கிடக்குது, எதிர் வேலை பார்க்குறாங்க, அப்படி கிடையவே கிடையாது. அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடையவே கிடையாது. இது அண்ணாமலை அவர்கள் செய்தாலுங்கிறது வெறும் ஒரு காசிப் தவிர பொருளை தவிர வேறு எதுவும் கிடையாது. இது இன்னும் டு பி வைல்டு, ரொம்ப ஓவர் எக்ஸ்டெண்டாக இருக்கும். ரொம்ப ஓவர் வைல்டாக போகிறீங்க நீங்கள். இல்லை இது கான்ஸ்பிரசி தியரிஸ் ரைட். அதுதானே நம்ம சோஷியல் மீடியாவில் இன்றைக்கி வந்து ஒட்டுமொத்த நரேட்டிவ் அது 2 நாள் கழிச்சு அதுவே வந்தாலும் வரலாம். அதனால நான் இப்போ ஒரு டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக கேட்குறேன் உங்களோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து. இதில் பார்த்தோன்னா அண்ணாமலை அவர்கள் வந்து வாஸ் புஷ்டுன்ட்டு இது, அவர் வந்து இபிஎஸ் கூட அவருக்கு ஒரு இது இருக்குது, அதனால் ஹைகமாண்ட் இது பண்ணிட்டாங்க, இவர் பேச்சு கேட்காம ஹைகமாண்ட் பண்ணிட்டாங்க, அதனால சபோட்டேஜ் பண்ணுறான்ற வரைக்கும் இப்படி ஒரு கான்ஸ்பிரசி தியரிஸ் புஷ் பண்ணப்படுது. யூபியில் 2024 பாஜக பெருந்தோல்வியை சந்திச்சது, ஒரு பெரிய எதிர்பார்த்த வெற்றி இல்லை. அதுக்கு என்ன சொன்னாங்க? யோகி பேச்சை கேட்கல, அமித்ஷா வந்து அழுத்திட்டாரு, அதனால வந்து ஓடிட்டு இருக்கு. யோகி சபோட்டேஜ் பண்ணிட்டாங்க. அமித்ஷா வந்து பிஜேபி தோற்கிறது எதுக்கு விரும்புவார்? இதன் போல அமித்ஷா அவர்கள் சொன்ன ஆளாவே இருக்கலாம், யோகி சொன்ன ஆட்கள் கேட்கப்படாமலே இருக்கலாம், அது நடந்திருக்கும், அது நான் இல்லைன்னு சொல்ல. அது ஒரு கணக்கு, அந்த கணக்கு தப்பாக போச்சுன்னா பாடம். அந்த ஃபெயிலாக இருக்குன்னு ஒருத்தர் பரிச்சு எழுதுவானான்னு நான் கேட்குறேன். அமித்ஷா யார்?
நரேந்திர மோடியுடைய மனசாட்சி, நிழல், முதுகெலும்பு, மூளை, பலம் அத்தனை நம்பர் 2. அவருக்கு இந்த மாதிரி ஒரு காம்போ இந்திய வரலாறு பார்த்தது கிடையாது. படக்குன்னு நம்ம காலவாரி ஒரு விஷயம் பார்த்து இவ்வளோ விசுவாசமாக இவ்வளோ டெடிக்கேட்டடாக இப்படி ஒரு காம்போ இந்திய வரலாறு பார்த்து அப்படின்னு உலக வரலாறு கூட சொல்லலாம். இப்படி ஒரு ஸ்ட்ராங்கான நம்பர் 2. நம்பர் 2ங்கிறது வந்து வெறும் ஷேடாக இருப்பாங்க. ஆக்டிவ் நம்பர் 2. வாஜ்பாய் அத்வானியை விட வித்தியாசமா பல மடங்கு. அது இன்னும் வேற, அது வந்து இன்னும் வேற தான். அது அந்த அளவுக்கு சொல்கிறாங்க அந்த அளவுக்கு சொல்லலாம். ஏன்னா வந்து வாஜ்பாயோடைய வளர்ச்சிக்கு பெரிய அளவில் கான்ட்ரிபியூட் பண்ணவர் திரு அத்வானி அவர்கள் நிறைய பண்ணார், தன்னை குறைச்சிட்டு பண்ணார். பட் இங்கே வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அப்போ நரேந்திர மோடி 3வது முறை ஜெயிச்சா பிஜேபி 3வது முறை ஜெயிக்கணும். இன்னைக்கு பிஜேபியோடைய அகில இந்திய தலைவராக நட்டா இருக்கிறார். ஆனால் எல்லாரும் ஏன் அமித்ஷா பார்க்குறாங்க? அப்போ பிஜேபியில் யாருமே என்னங்க 2 குஜராத்காரங்க உட்காந்துட்டு பண்ணிட்டு இருக்கீங்க ஏன் கேட்கல? என்னங்க பிரைம் மினிஸ்டரும் குஜராத் தான், இதுவும் குஜராத் தான், பவர்ஃபுல் பேனும் குஜராத் தான், என்னங்கன்னு யாருமே ஏன் கேட்கல? அப்போ வெற்றியை நோக்கி நகர்த்தி கொண்டே செல்கிறார்கள் கட்சியை. அப்போ கட்சி முழுக்க அவங்க கட்டுப்பாட்டில் வருது, அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்குது. அப்போ அவர் ஏன் தோற்கடிக்கிறதுக்கு ஒரு பிளான் பண்ணோம்? அவர் சொன்னது நடக்காமல் இருந்திருக்கலாம். திரு அமித்ஷா, திரு யோகி ஆதித்யநாத் சொன்ன கேண்டிடேட் ஒரு போடாமல் இருந்திருக்கும், இது நடந்திருக்கும். ஆனால் நோக்கத்தை தான் நான் சந்தேகப்படுறேன். நீங்கள் வந்து நோக்கத்தை சந்தேகப்படுறதை நான் சந்தேகப்படுறேன். ஏற்கல திரு அண்ணாமலை சொன்னதை மேலிடம் கேட்காமல் இருந்திருக்கலாம், நான் மறுக்கல. ஆனால் அவரும் அண்ணாமலை ஏற்கனவே பலமுறை சொன்னது, அண்ணாமலையும் பாண்டிச்சேரிக்கு ஓஎம்ஆரில் போகலாம்டாரு, இவங்க பாண்டிச்சேரிக்கு ஈசிஆரில் போகலாம். 2 பேரும் பாண்டிச்சேரி போகிறப்ப தான் பேசிட்டு இருக்காங்க. கட்சி வளர்க்குறது இப்படி தானே. இன்னைக்கு யாராவது ஒருத்தர் தமிழ்நாட்டில் ஒருத்தர் சேலஞ்ச் பண்ணிட்டோம், பிஜேபி தமிழ்நாட்டில் டபுள் டிஜிட்டில் ஜெயிக்காதுன்னு. 10ல் ஆரம்பிச்சு 99 வரைக்கும் டபுள் டிஜிட் தான். சரிங்களா? டபுள் யாருமே சொல்ல மாட்டாங்க. அப்போ அது growth தானே. 12 சீட் வாங்கினா 3 times growth சார், 300% சக்ஸஸ் சார். அப்போ கட்சி வளரணும்னு ஒத்துக்க மாட்டாங்க. கால் முளைக்கல கை முளைக்கலன்னு சொன்னவங்க எங்கே போவாங்க? அப்போ எல்லா விதத்திலுமே பாசிட்டிவ் டைரக்ஷன் நோக்கி தான் போகிறாங்க. அண்ணாமலை இன்னும் ஆசைப்படுறார், இல்லை சார் நம்ம வந்து 25-35 எடுக்க முடியும், நம்ம எதிர்கட்சியாக உட்கார முடியும், கொஞ்சம் பார்ப்போங்கன்னு பேசுகிறாங்க. இவ்வளோதானே பாயிண்டாங்க. அப்போ முரண்பட்டார், தோக்கடிச்சார், இவர் பேச்சை கேட்கலன்னா நான் செஞ்சது சரியாக ஒரு நினைப்பாரு, எப்படி கெடுதல் பண்ணுவார்? அது கெடுதல் பண்ணான்னா ஹைகமாண்ட் எப்படி கவனிக்காமல் இருக்கும்? அது அதீதம் நினைக்கிறேன். அவருக்கு ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கலாம், நான் திரும்ப சொல்ல மறுக்கவே இல்லை. அதற்காக எதிர்வேலை பார்ப்பாருங்கிற நான் ஏற்கல. ஓகே, இதை வந்து இப்போ செங்கோட்டையன் அவர்கள் அடுத்ததாக வந்து ஓபிஎஸ் அவர்களுடன் சந்திப்பு, டிடிவி தினகரன் அவர்களை சந்திக்கிறார் அப்படின்லாம் நடக்க இருப்பதா சொல்லப்படுது. இன்னும் 10 நாள் கெடு முடி இருக்கிறது. 10 நாளுக்கு பிறகு நடக்கலாம். நான் ஏற்கனவே சொன்னது போல இப்போ திரு இபிஎஸ் திரு செங்கோட்டையன் அவர்கள் இந்த 10 நாளைக்குள்ள இவங்களுடைய சந்திக்க மாட்டார். இந்த 10 நாளைக்குள்ள சந்திச்சிட்டாருன்னா நான் சொன்ன அந்த அடுத்த ஆக்ஷன் வந்துடும். இதுதான் மூவ். இப்போ இந்த காய் வந்து யார் நகர்த்த போகிறா அப்படிங்கிறதுல இருக்குது. அப்போ 10 நாளைக்குள்ளே இவர் எதுவும் செய்ய மாட்டார், அவரும் செய்ய மாட்டார். நான் நினச்சி டெல்லியிலேருந்து அவங்க கிடைச்சிருக்கூடிய மெசேஜ் படி லைலோ சமாதானமாக போங்க, அமைதியாக போங்க, நம்ம எல்லாரையும் சேர்த்து வச்சு பண்ணுறதுக்கான பண்ணுவோம். அப்போ வந்து ஏடிஎம்க்கு ஒன்றிணைன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஏடிஎம்லேருந்து வெளியே போனால் அது ஒன்றிணைற வழி கிடையாது. முதல்ல ஏடிஎம்கில் இருக்கிறவங்க ஒன்றிணைங்க, அதுக்கப்புறம் வெளியேருந்து ஒன்றிணைக்கிற பற்றி பேசுவாங்க தான் ஹைகமாண்ட் கொடுத்த மெசேஜ். அதனால் இவர் வந்து திரு டிடிவி தினகரனையோ திரு வைத்திலிங்கத்தையோ திரு மனோஜ் பாண்டியனையோ திரு ஓபிஎஸ்ஸையோ இது போன்ற கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களை வந்து சந்திக்க மாட்டார் வித்தின் 10 days, இன்க்ளூடிங் திருமதி சசிகலா. அதுக்குள்ளே சந்திச்சிட்டாருன்னா என்னைக்கு சந்தித்தாலும் அடுத்த ஆக்ஷன் வந்து இமீடியட்டாக ஹாப்பியாக சாட்டிஸ்ஃபேக்டராக வந்துடும். காரணம் அவங்களை தேட வேண்டியதே இல்லை. இருந்தாலுமே இந்த பக்கம் ஒரு இனிஷியேஷன் வரும்னு நான் கொஞ்சம் சஸ்பெக்ட் பண்ணுறேன். பட் இப்படி சந்தர்ப்பம் அமைஞ்சிருச்சுன்னா அது வந்து ஈஸி கேக் ஆயிரும். அதற்கு பிறகு நடக்க வேண்டிய கேமே வேறு, அது வந்து பிளான் பி. அதை வந்து அப்புறம் அப்படி நடந்துச்சுன்னா நம்ம என்ன ஆகுறோம், இப்போதைக்கு ஐ எக்ஸ்பெக்ட் ஏ எக்ஸஸ் ஃப்ரம் நெக்ஸ்ட் ஸ்டெப் ஃப்ரம் ஏடிஎம்கே. அது வந்து திரு செங்கோட்டையன் இனிஷியேட் பண்ணுறாரா இல்லாட்டி திரு இபிஎஸ் இனிஷியேட் பண்ணுறாங்கிற நம்ம பார்க்கணும். அது வந்து அதற்கு மீறி நடந்துச்சுன்னா அப்புறம் திருப்பி வேற ஒரு கேம் இருக்குது. அமித்ஷா அவர்களுக்கு இருக்கக்கூடிய வேலை பளு அது நம்ம பேச வேண்டியது இருக்குது. அவருக்கு அவ்வளோ முக்கியமான விஷயங்கள் இருக்க இவருக்கு டைம் கொடுக்குறார் அப்படின்றப்போ தமிழ்நாடுக்கான ஃபோக்கஸ் புரிகிறது. இப்போ பீகார் எலெக்ஷன்ஸுக்கு அப்புறம் அவர் ஃபுல்லாக தமிழகத்தில் முகாமிட்டு தமிழகத்திற்கும் அசாமுக்கும் ஃபோக்கஸ் கொடுக்க போகிறாங்கன்னு டெல்லியில் இருக்க கட்சிகள் பல சொல்கின்றன, பல பீட் ரிப்போர்ட்டர் சொல்கிறாங்க. அப்படி இருக்க தமிழ்நாடுக்கு ஒரு ஃபோக்கஸ் 2020 புரிஞ்சுக்க முடியுது. இந்த பீகார் எலெக்ஷன்ஸுக்கு முன்னாடி அவர் ஃபுல் ஃபோக்கஸ் இறங்க வேண்டிய கட்டாயம் இருக்கும். தமிழ்நாடு பிஜேபி ஆஸ் வெல் அஸ் என்டிஏவை செட்டில் இன் பண்ண அமித்ஷா இறங்கணுமா? நம்ம பியூர் பாலிட்டிக்ஸ் கிளாஸில் சொல்லுவோம் ஒரு பாடம், நீங்கள் டெய்லி ஒன்றுன்னு கேட்டு நீங்கள் வந்து ஒரு படமாக வாங்கிட்டு போயெல்லாம் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். ஒன் அட் அ டைம்ங்கிறது அரசியலில் கிடையாது. மல்டி டைமென்ஷனல் மல்டி டைரக்ஷனல் தான் நீங்கள் பண்ணணும். நீங்கள் வந்து இந்தியாவுடைய உள்துறை பாதுகாப்பு இப்போ எவ்வளோ எசென்சியல் பாருங்கள். நேபாளை பார்க்குறோம். இப்போ நேபாள், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா 3 அண்டை நாடுகள் சடசடசன்னு அடுத்தடுத்து வந்து பெரும் வீழ்ச்சி சந்திக்கும் போது
நம்ம மேலே எவ்வளோ பெரிய குறி இருக்கும், அது எவ்வளோ நாடுகளுக்கு சந்தோஷம்னு பார்க்குறோம். நம்ம சைனாவும் சந்தோஷப்படும், அமெரிக்காவும் சந்தோஷம். அப்படிப்பட்ட ஒரே ஆள் நம்ம மட்டும்தான். மற்றக்கெல்லாம் ஒரு சைடு ஒருத்தன் சந்தோஷப்படும், ஒருத்தன் கடுப்பாக இருப்பான் அப்படின்னு. இது வந்து எல்லாரும் அப்பாட அப்படின்னு இந்தியாவுடைய வளர்ச்சி பிடிக்காம, இந்தியாவுடைய வேகம் பிடிக்காம இப்படி ஒரு பேர் வருதுன்னு வைத்திருச்சல உலக நாடுகள் 100 நாடு காத்துட்டு நமக்கு யாராவது சப்போர்ட் வருவாங்கன்னு சொல்ல முடியாது. 1-2 நல்ல நண்பர்கள் இருக்கிறாங்க அவங்கள தவிர. ஸோ வந்து அப்படி வந்து உள்நாட்டு பாதுகாப்பு வரைக்கும் அவர் பார்க்க வேண்டியதுக்கு வந்து என்ன, அவர் இதை தான் பார்க்குறேன் அதை தான் பார்க்குறேன், அப்படி பண்ண முடியாது. தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்கிறதுங்கிறது உங்களுக்கு வந்து தெரியும். முதல் முறையாக கர்நாடகாவில் எடியூரப்பா தலைமையில் பிஜேபி ஆட்சி அமைச்ச போது அவங்க வந்து த ரியல் நேஷனல் பார்ட்டி நவ் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு விளம்பரம் போட்டு அவங்க பண்ணாங்க. ஏன்னா சவுத்தில் கால் வைக்காத அளவுக்கு அது வந்து வடமாநில கட்சி, அது வந்து வடக்கத்தி கட்சி, அது வந்து வடக்கத்திக்காரன் கட்சினே சொல்லிட்டு இருப்பாங்க. கர்நாடகாவில் ஆட்சி அமைச்ச போது தான் அது முதல் நேஷனல் பார்ட்டியாக வந்துச்சு சவுத்தில். சவுத்துக்கெல்லாம் பேஸாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு இந்த இடத்த கைப்பிடிச்சாங்கன்னா அது வந்து பேன் இந்தியாவுக்கு வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான நம்பர். அண்ட் ஏற்கனவே நம்ம பல முறை நான் சொல்லியிருக்கிறேன், நார்த் இந்தியாவில் பல ஸ்டேட்ஸில் வந்து அவங்க ஆல்ரெடி பீக்கை தொட்டாங்க. ராஜஸ்தானாக இருக்கட்டும், யூபியாக இருக்கட்டும், பீகாராக இருக்கட்டும், சத்தீஸ்கராக இருக்கட்டும், மகாராஷ்டிரா இருக்கட்டும், மத்திய பிரதேசம், இந்த மாதிரி பல மாநிலங்களில் வந்து ஸ்டேட்லேயும் சென்ட்ரல்லையும் எலெக்ஷன், பார்லிமெண்ட் எலெக்ஷன், அசம்பிளி தே டச் த பீக். அப்போ இனிமேல் அது ரீட்டைன் பண்ணுறதே பெரிய விஷயம். கீழே ஃபால் வந்து கேரண்டிட். அப்போ அந்த ஃபாலை எங்கே சரி பண்ண முடியும்னா இங்கே சவுத்தில் தான். தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா இப்படின்னு இங்கே அவங்க ஏதாவது வந்து ஒரு 10 சீட் எடுத்தாங்கன்னா ஒரு அங்கே உள்ள ஒரு 50-80 சீட்டை இங்கே வந்து நியூட்ரலைஸ் பண்ண முடியும். அதுதான் அவங்க ஃபோக்கஸ். ஸோ தமிழ்நாட்டில் தே ஆர் ஃபோக்கஸிங் வெரி மச், நோ டவுட். தமிழ்நாட்டில் கிடைக்கிறவங்க சுற்றி டக்குன்னு இருக்கக்கூடிய அந்த சுற்றி இருக்கக்கூடிய 4 மாநிலங்கள் சேர்த்து ஒரு அட்வான்டேஜாக வரும். கேரளாவில் வளர்ந்துருச்சு, ஒரு எம்பி அவங்களோட ஓன் கிடச்சிட்டாங்க. ஆமாம், தொட்டாங்க, படபடன்னு வளர்ந்துருவாங்க. நம்ம இந்த எலெக்ஷன்ல இந்த 15 தொட்டுருவாங்க. இவங்க வந்து இந்த தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய எலெக்ஷன்ல 15% இந்த வருஷம் தொட்டக்கூடிய வாய்ப்பு இருக்கு. தொட்டக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்க சீட்டு அப்போ ஏடிஎம்கே ஓட்டுலாம் சேர்ந்து கன்வெர்ட் ஆகலாம். நீங்கள் வந்து அது அவங்களோட ஓட்டு நீங்கள் பிரிக்க முடியாது. நம்ம வந்து இப்போ வந்து பார்க்குறோம் 18% வாங்கியிருக்காங்க 2024. அது 18ல் யாரோட எவ்வளவுங்கிற எக்ஸாக்ட் கணக்கு கிடையாது. திமுகவுக்குமே கண்டுபிடிக்க முடியாது இப்போ யாருக்குமே. அதனால வந்து நீங்கள் வந்து அப்போ வந்து யாருக்குள்ள இவங்கள இவ்வளோதான் மிச்சம் பூரா பிஜேபி நம்ம சொல்ல முடியாது. அதுபோல் வந்து இப்போ வரும்போது வந்து ஒரு 15% வரக்குன்னா அது ஏடிஎம்கே ஓட்டு சேர்ந்துருக்கும். அவங்க கேண்டிடேட்லாம் வாங்கக்கூடிய ஓட்டுலாம் சேர்ந்துருக்கும். அப்போ அதுதான் கொண்டு போய் நிப்பாடுறது. அவங்க ஏடிஎம் எத்தனை சீட் நிற்க போறாங்க, இவங்க தோழமை இயக்கங்கள்லாம் எவ்வளவு பிஜேபி சீட்ல நிற்க போறாங்க, we have to wait. நான் அந்த இடத்துல நம்பர் தொடுன்னு நினைக்கிறேன். அந்த சீட்டும் அந்த நம்பரும் தொடுன்னு நினைக்கிறேன். டபுள் டிஜிட் சீட்ஸ், அதாவது 10க்கு மேல சீட்ஸ், 15% ஓட் ஷேர்ன்றது வரும்னு நினைக்கிறேன். ஆமா, அதனால வந்து தமிழ்நாடு மட்டும் இல்ல இந்தியா முழுக்க ஒரு கவனம் செலுத்த வேண்டி இருக்குது. அதனால தான் அவங்க எல்லாம் ரவுண்ட் த கிளாக் வேலை பார்க்குறாங்க. அவங்களால ஒரு நேரத்தில் அவங்களால 4 வேலை பார்க்க முடியும், அவங்களால 4 விஷயம் சிந்திக்க முடியும். டிசிஷன் தான் அவங்களோடது, எக்ஸிக்யூஷன் வந்து அடுத்தவங்களுடைய. அப்போ இந்த டிசிஷன் தான் ரொம்ப காம்ப்ளிகேட்டட். அது எஸ் ஆர் நோ சொன்னால் அது வந்து பாஸ் எஸ் சொல்லிட்டாருன்னா அப்படி நம்ம வந்து எல்லாமே சரி, நோ சொல்லிட்டாருன்னா அது கதவை சாத்தினா தான். அப்போ அவங்களோட டிசிஷன் வந்து வெரி குருஷியல். அவங்க வந்து தே ஆர் டூயிங் வெரி பியூட்டிஃபுல்லி டில் டேட். அதனால் அவருக்கு வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லை, வெஸ்ட் பெங்கால் முக்கியம் இல்லையா, அஸ்ஸாம் முக்கியம் இல்லையா. வெஸ்ட் பெங்கால் அந்த மாதிரி ஆட்சி எதிர்கட்சி தலைவராக வந்தாச்சு, இந்த மாதிரி ஆட்சியை பிடிச்சே ஆகணும். பீகார் கட்டாயம் முக்கியம், ரீட்டைன் பண்ணி ஆகணும். ஏன்னா இப்போ என்ன ஏற்கனவே நீங்கள் சொன்னது போல் இந்தியாவில் ஒரு கவுன்சில் எலெக்ஷனில் பிஜேபி தோத்தா கூட நரேந்திர மோடியின் தோல்வின்னு சொல்ல பழகிட்டாங்க. ஏன்னா அதுக்கு பிஜேபி தான் காரணம். கவுன்சில் எலெக்ஷனில் ஜெயிச்சா கூட நரேந்திர மோடி கிடைச்ச வெற்றின்னு பிஜேபி சொல்லும். இன்ட்ரெஸ்டிங்லி இப்போ ஜெயராம் ரமேஷ் ட்வீட் போட்டிருக்காரு, போன வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன்ஸில் நாங்கள் ஆப்போசிஷன் இவ்வளோ தான் சீட்டு வாங்கினோம், இந்த எலெக்ஷனில் நாங்கள் 300 வாங்கிட்டோம் அப்படின்னு கிளைம் பண்ணுறாரு. விக்ட்ரி போல எப்படின்னா டெல்லியில் ஆம் ஆத்மி ஜெயிச்சதுக்கு சிதம்பரம் வெற்றி கிளைம் பண்ணார்ல, அது போல. அதான் வந்து அது அப்படி ஆறுதல் அடைகிறாங்க அவங்க பிஜேபி வந்து அதையும் நோட் பண்ணும். ஓஹோ வளர்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நோட் பண்ணும். அவங்க அதையும் பார்ப்பாங்க, அதையும் சரி பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்க. தட் செப்பரேட் கேஸ். நேற்று எலெக்ஷனில் ஆந்திராவில் தோற்கடிக்கப்பட்ட ஜெகன்மோகன் ரெட்டியோட ஓட்டை வாங்குறாங்கல்ல, புரியுங்களா? பிஜேடியை வாக் பண்ண வைக்கிறாங்க. பிஜேடி ஆமாம், பிஜேடி ஓட்டு போடாமல் போகுது. இவர் வந்து பிஆர்எஸ் ஓட்டு போடாமல் போகுது. அவர்கள்லாம் காலி பண்ணாங்க அங்கே, அவங்க இவங்க தான் காரணம் பண்ணாங்க. இங்கே ஆந்திரா டைரக்ட் எலெக்ஷனே அலைன்ஸ், இந்த அலைன்ஸாக சேர்ந்து அவர் காலி பண்ணுச்சு. சந்திரபாபு நாயுடும் ஓட்டு போடுறாரு, ரெட்டியும் ஓட்டு போடுறாரு. இந்த ராஜதந்திரம் பிஜேபிட்ட இருக்குது. அதனால என்ன ஆனாங்கன்னே தெரியல. ஆமாம், அதனால வந்து ஜெயராம் ரமேஷ் நாங்கள் 300 வந்துட்டோம் அப்படின்னா ஐயோ அப்படியே அடுத்த முறை பார்த்துறோம்னு சொல்லிட்டு அதையும் காலி பண்ணுறதுக்கான வழியில் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் அதை தனியாக நம்ம நிறைய பேச முடியாது. அதில் வந்து எப்படி மாறி மாறி ஓட்டு விழுந்திருக்கு, 2 ஓட்டு கூட விழுந்திருக்கு. அதெல்லாம் பிஜேபி ஸ்மார்ட் ஆன வாஜ்பாய் பீரியடில் இருந்த மாதிரி எல்லாரையும் நம்பி ஏமாந்து ஒரு ஓட்டில் ஆட்சியை விடுற இடத்துலலாம் பிஜேபி இல்லை. வெரி ஸ்மார்ட். தட்ஸ் வை அவங்க ஆர்டிகல் 370 அப்ளிகேஷனை ராஜ்யசபாவில் முதல்ல கொண்டு வந்து அப்புறம் லோக்சபாவில் கொண்டு வந்தாங்க. தட் ஷோஸ் தேர் கான்ஃபிடன்ஸ் அண்ட் தேர் ஒர்க். பேக் அண்ட் ஹோம் ஒர்க் நாங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங் பண்ணிக்கணும். வாங்க ராஜ்யசபாவில் தான் பிரச்சனை சொல்லிங்க, முதல்ல அங்கே நிறைவேற்றிட்டு அப்புறம் இங்கே வர ஓகே வரணும். தட் வாஸ் ஷாக் ஃபார் த ஆப்போசிஷன் பார்ட்டி, ரைட்? நீ அவனு சொல்லுவாங்க, நீ அங்கே விளாண்டு எங்கள் ஏரியாவுக்கு வா, அப்போ தான் பார்ப்பேன். முதல்ல உங்கள் ஏரியாவில் விளாண்டு ஜெயிச்சுட்டு போயிடுறேன், அப்புறம் பார்த்துலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ தேர் மாஸ்டர் சார். அப்போ அமித்ஷா அவர்கள் ஒரு மல்டி டைமென்ஷனல், மல்டி டைரக்ஷனல், அவர் எல்லா பக்கமும் நிற்பார். அவருக்கு தமிழ்நாடு ரொம்ப முக்கியம். தமிழ்நாடு மட்டும் இல்லை, வெஸ்ட் பெங்கால், அஸ்ஸாம், பீகார் எல்லாமே முக்கியம். தே கிவ் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ். அஃப்கோர்ஸ் இதில் இந்த 2 ஸ்டேட் வந்து காம்ப்ளிகேட்டட், தமிழ்நாடு அண்ட் வெஸ்ட் பெங்கால். அஸ்ஸாமும் பீகாரும் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கலாம் கம்பேரிட்டிவ்லி, பட் தே ஆர் கிவிங் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் ஃபார் ஆல் த ஸ்டேட்ஸ்.
ஓகே, இதில் வந்து விஜய் அவர்களுடைய இந்த அறிவிப்பு ஒரு பக்கத்தில் வருது. விஜய் அவர்களுடைய சுற்றுப்பயணம் சனிக்கிழமைகளில் கரெக்டாக அவர் வந்து அந்த அவருடைய பயணத்தை கட்டமைத்திருக்கிறார். ஒரு பக்கம் உதயநிதி அவர்கள் தனது பயணத்தை ஆரம்பிக்கிறார். ஆல்ரெடி இபிஎஸ் வந்து டூரில் இருக்கார். பிஜேபியோட அடுத்த மாநாடு செப்டம்பருக்கான மாநாடு நடக்க இருக்கிறது. இப்படி ஒரு கட்சிகளும் இறங்கியிருக்காங்க. ஆன் டேட் நம்ம எப்படி பார்க்குறோம், இப்போ எப்படி நிலைமை இருக்கிறது, அதிமுக உட்கட்சி விவகாரம் வந்து எல்லாமே எப்படி மக்களிடம் வந்து எடுத்துக்கொள்ளப்படும்? இன்னைக்கு தேதிக்கு நம்ம பேசி கொண்டிருக்கும்போது அட்வான்டேஜ் டிஎம்கே தான். அதை இவர்கள் எப்படி சரி பண்ணுறாங்கிறது ஏடிஎம்கே அண்ட் அலையன்ஸ் பார்ட்டி கையில் இருக்குது. ஒரு திடமான அலையன்ஸ் வர 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 திரு ஓபிஎஸ், திரு டிடிவி, பாமக, தேமுதிக, மற்ற பெருமக்கள் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, இதெல்லாம் ஒவ்வொரு கட்சியாக ஏடிஎம்கே அலையன்ஸில் ஸ்ட்ராங்காக தங்களுடைய ப்ரெசன்ஸை வந்து கொடுக்க இவங்களுடைய ரேட்டிங் ஏறிட்டே போகும். திரு விஜய் அவர்களுக்கு பின்னடைவாக வர வாய்ப்பு உண்டு. பட் அது எல்லாமே சேர்ந்தா தான், எல்லாரும் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வுங்கிறது தான். அப்போ தான் ஈக்குவல் ஃபைட் பிட்வீன் ஏடிஎம்கே அலையன்ஸ் அண்ட் டிஎம்கே அலையன்ஸ் அப்படின்னு நிற்கும். அது இவர்கள் கூட்டணி எப்படி சேர்றார்கள் என்பதை பொறுத்து. கூட்டணி வலுவாக இல்லை என்றால் வெற்றி இல்லை, நோ டவுட். இபிஎஸ் அவர்கள் செய்யாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, செய்வதற்கு வாய்ப்பு இருக்கா? அவர் எப்படி இறங்கி வருவாரா இந்த இடத்துல? இறங்கி வர்றது வெற்றிக்காக இறங்கி வர்றது ஏறி போகிறதுங்கிறே கிடையாது, முடிவு எடுக்கிறது அவ்வளோதான். அந்த முடிவு எடுக்கிறதுல வந்து நீங்கள் செகண்ட் டவுன் இறங்குங்கன்னா ஒரு ரவுண்ட் பின்னாடி தள்ளிட்டாங்கன்னா அது ராஜதந்திரம். ஒரு பிளேயர் வந்து பேட்டில் டு வின் அதான் ஒரு அதான் அதுக்காக லூசிங் ஏ பேட்டில்ங்கிறதே கிடையாது நான் சொல்ல வரேன். ஒன் டவுன் இறங்கு, நான் வேற உதாரணம் சொல்கிறேன். ஒன் டவுன் இறங்குற ஆளை ஃபோர்த் ரவுண்ட் வாங்குன்னு சொல்லிட்டாங்கன்னா அதை டிமோட் பண்ணிட்டாங்க, அவர் இன்சல்ட் பண்ணிட்டாங்கன்னு கிடையாது. இது ஒரு மூவ், இது ஒரு ஸ்ட்ரோக். அந்த மூவே ஒரு பெரிய ராஜதந்திரமாக இருக்கும். நீங்கள் பார்க்குறீங்களா, ரெண்டாவது ஓவரே வந்து ஒரு ஸ்பின் பாலர் கொண்டு வந்து வைப்பாங்க, அது பாலே அந்நேரம் டேர்ன் ஆயிருக்காது, அந்நேரம் வந்து அது ஒரு ராஜதந்திரம். ஏன்னா அவங்க வேற மாதிரி மைண்டில் ரெடி ஆகிருப்பாங்க. அதுதான் அந்த கேப்டனுடைய ட்ரிக் அப்படிம்பாங்க. ஸோ அவர் வந்து அகாமடேட் பண்ணுவார் இன் சம் அதர் மீன்ஸ் நினைக்கிறேன். இங்கே தேவைப்படுறது ஒரு அரேஞ்ச்மெண்ட் சார். இங்கே வந்து எல்லாருக்குமே பதில் இருக்குது, எல்லாருக்குமே கேள்வி தெரியும். இங்கே தேவை வந்து ஆர்கனைஸ் பண்ணுறது, அரேஞ்ச் பண்ணுறது. அதில் ரெண்டு பெருமக்கள் ஒரு நிதானமாக செயல்படக்கூடியவங்க உள்ளே உட்காந்து இது மாதிரி பண்ணாங்கன்னா அமிக்கபிளாக செட்டில் ஆகும். இது வந்து ஒரு பெரிய முரண்பட்ட காம்ப்ளிகேஷன்ஸ் கிடையாது. நான் ஏற்கனவே சொன்னது போல் மதிமுகவும் திமுகவும் ஒரு அணியில் இருக்க முடியுது, காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் ஒரு அணியில் இருக்க முடியுது, காங்கிரஸும் விசிகாவும் ஒரு அணியில் இருக்க முடியுது. அப்போ ஏடிஎம்கேல இருக்கக்கூடிய ரெண்டு பிரிவுகள் வந்து ஒன்றா இருக்கிறதுல தெர் இஸ் நோ சர்ப்ரைஸ். அது ரொம்ப சாதாரண நடக்கும். அதற்கு தேவை சின்ன ஒரு பெருமக்கள் 4 பேருடைய ஒரு விடுங்கப்பா நமக்குள்ள என்னப்பா அப்படின்னு சொல்கிறது தான். அதை பெரிய மனிதர்கள் சொன்னாங்கன்னா பெரிய மனிதர்கள் கேட்பார்கள். என்டிஏ உடைய ஃபார்மேஷன் தமிழ்நாட்டில் அப்படின்னா நேஷனல் லெவலுமே பார்த்தோன்னா ஒரு சேர்மன் அப்படின்றது சந்திரபாபு நாயுடு 2018 வெளியில் போனதுக்கு அப்புறமே அப்படியே வேக்கண்டாக தான் இருக்குது. தமிழகத்திற்கு அப்படி ஒரு அரேஞ்ச்மெண்ட் ஏதாவது தேவையா? சம்திங் லைக் எல்லா கட்சிக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய திரு ஜி கே வாசன் போன்றவர்கள் அது போல் யாராவது கோஆர்டினேஷன் பண்ணுறதுக்கு அது மாதிரிலாம் ஒரு பொசிஷன் ஏதாவது தேவை இருக்கா? அந்த மாதிரி பொசிஷன் வந்து அடுத்த பிரச்சனை ஆரம்பிச்சிடும். இப்போதைக்கு சிஎம் ஃபேஸ் வந்து திரு எடப்பாடி பழனிசாமி, அதில் குழப்பம் கிடையாது. இன்னொரு ஃபேஸ் அங்கே கிடையாது, எல்லோருமே கோஆர்டினேட்டர்கள் தான். திரு டிடிவி முன்னெடுப்பு தேவை, ஆஸ் யூஸ் ரைட்லி சார். திரு ஜி கே வாசனுடைய முன்னெடுப்பு தேவை. மற்ற பெருமக்களுக்கும் பிரேமலதா வந்து ஒன்று சொன்னாங்கன்னா அவங்களுக்கு நான் இல்லை கேட்க வேணாம் சொல்லி போகிறேன். டாக்டர் ஐயா ராமாஸ் அவர்கள் சொன்னான்னு நீங்கள் யாருங்க சொல்ல யாரும் கேட்க போகிறாங்க. எல்லாரும் சேர்ந்து பண்ண தான் போகிறாங்க. பாமக ஒன்று சேர்ந்து இவங்கெல்லாம் பேசாமல் இருப்பாங்களா? நீங்கள் திரு குருமூர்த்தி எதுக்கு தைலாபுரம் போகிறாரு? அப்போ எல்லாரும் ஒன்றுங்கிற என்ன எல்லாருக்கும் உண்டு. அப்போ வந்து இதுக்கு வந்து ஒரு கன்வீனர், ஒரு சேர்பர்சன் அப்படின்னு ஒன்று தேவை. அது அடுத்த பஞ்சாயத்து கூட்டும். அதனால் வந்து சிஎம் ஃபேஸ் ஒன்று, மற்ற எல்லா ஃபேஸும் வந்து ஒன்று முன்னா நின்றும். ரொம்ப நன்றி சார். நம்மோட இருந்து ரொம்ப டீட்டெயில்டாக ரொம்ப முக்கியமான விஷயம் பேசுகிறேன். மிக்க நன்றி. தேங்க்யூ.